பௌத்த மதத்தின் அந்த இப்ப எங்களுக்கு சைவ சமயத்துக்கு ஐயர் இருக்கிற மாதிரி தான் அவையில முறாட்ட அவையில் எப்படியான ஆக்களா இருப்பினம் என்ன முற்றிலும் திறந்த ஒரு முனிவன் மாதிரி தலைவினவர்கள் அதான் எல்லாம் இப்ப போதனையில சொல்லணும். அதான் நல்ல எண்ணங்களை வந்து மக்கள் எடுக்க கொண்டு சேர்க்கிறதா அவையில மதம். எந்த மதத்துக்கும் எதிராக வந்து போராடணும் அந்த மதம் வந்து சொல்ல இல்ல. அப்படி கேட்கல அடாத்தாக பிடிக்க சொன்னவா அந்த மதத்துல வந்து இதத்தானே இப்ப எல்லா மதங்கள் சரியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு எல்லாம். அது எந்த மதமாட்டாலும் சரியாதான். ஆனா அதை போதிக்கிற ஆக்களும் அதை பின்பற்ற ஆக்களும் தான் பிள்ளையே. அது புத்த சமயம் மட்டுமண்டி இல்லை, சைவ சமயம் சரி, கத்தோலிக்க சமயம் சரி. அப்ப மதங்கள் இதுலயே முரண்படுறேன் உனக்கு கருத்து. மதங்கள் சொன்னதெல்லாம் சரியா இருக்குது, போதிப்பவரெல்லாம் பிள்ளையாண்டா அப்ப கேட்கிறவனும் பிள்ளையானாலும் தானே. அப்ப போதிக்கிறவன் பிள்ளையா சொன்னா போதிக்கவன் பிள்ளையா சொன்னா ஏன் கேட்கிறவனு கேள்வி தெரியாதா என்ன? கேள்வி கேட்க தெரியாதான் அதை பின்பற்றான். அப்புறம் அந்த தலைமை அந்த அந்த எல்லாம் தேவ வாக்காக அவங்க நம்பிக்கொண்டு கேட்கிறாங்களே. இப்ப இடிப்பது வந்து இனக்கலவரம் வருமாமன்னு சொல்லி இவ்வளவு சேர்ச்சும் இவ்வளவு கோயிலும் இடிச்சதுக்கு இனக்கலவரம் வந்ததோ என்ற கேள்வி. அதான் வந்து இந்த பிரச்சனை இடிப்பன் கிடிப்பன் இந்த கதை வந்து ஏன் வந்தது? யார் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினது? ஏன் யாரால் இப்ப சேர்ந்து செய்யப்பட்டது? இதுகாலம் சும்மா சுமுத்தா தானே போய் கொண்டது. இப்ப என்னத்துக்கு இவர் வந்து மூக்கு நுழைச்ச தேவையில்லாம அது வந்து அவங்க கோர்ட்ஸ் மூலமா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இல்ல புத்த விகாரை இந்த கோயில அடிச்சா இனக்கலவரம் பண்ணுமாண்டா. அப்ப அந்த கலவரம் வரணும்னு அரசு எதிர்பார்க்குதா? அப்படி எதிர்பார்க்கிற அரசு அப்ப இந்த எதுக்காக நீ வாக்கு போட்டு எதுக்காக வடபோதில வந்து வீணா போன ஏக்கடிப்பாடு அமைச்சராக ஏற்படுத்தின புத்த விகாரையுடைய நடவடிக்கைக்கு தொடர்பாக அவையோட கருத்து என்ன கருத்து சொல்லு. சரி, அர்ஜுனா வீணா போனு சொல்லி போட்டான். அந்த அங்கே சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கிட்ட கருத்து என்ன? அப்ப அவருக்கு டக்ளஸுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப எதுக்காக ஓட்டு போட்ட? இன்றைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறான் போட்டு போட்டான்னா இதுல எங்க இருந்தவங்க காலம் வந்து நிற்கிறாங்க. ஆனா இவர்கள் எங்களுக்கு வந்து எந்த தீர்வும் தரப்போறது இல்ல. அதே மாதிரி இந்த காணி சம்பந்தமான ஒரு தீர்வும் தரப்போறது இல்ல. இழுத்தடிப்புகளை மட்டுமே மேற்கொள்வார்கள். எங்க சொல்றேன்னு படியா கேளுங்கண்ணா. கடைசி மட்டும் ஒரு தீர்வு வந்து கிடைக்க போறது இல்லை இவர்களால. அது இவர் கூவினா போல எப்ப வந்து கோழி எப்ப கூவுமாண்ணா சேவல் கூவி கேட்டுக்கன் கோழி கூவுமன்ற ஒருவன் சொல்றான்டா. ஒரு பாராளுமன்றத்துல ஒரு எம்பியா இருக்கிற ஒருவன் அடிமட்ட முட்டாள் கோழி கூவுது கோழி கூவுதான். சரி, தீர்வு வராண்டா எதுக்கா ஏக்கடி பாடிக்கிறீங்க வாக்கு போட்டீங்க போட்டதுன்னா எங்களுக்கு வந்து வேற வழி இல்ல. அதான் வந்து வெள்ளத்தோடும் அதான் வந்து மைந்தட ஆட்சியம் வந்து கலைக்கணும்ன்றதான் ஒரே தீர்வா இருந்தது. ஆனா கடைசியில வந்து அர்ஜுனா கொன்ற வலிக்கிட்டது. சரி, அவரால் எங்களுக்கு ஒரு தீர்வு வந்து இங்க கொஞ்சமாச்சும் 8:30 டிரைவ் பண்ணலாம்னு தான் முடிவெடுத்தவாங்க. இவர் வந்து கடைசியா இப்படி ஒரு டபுள் கேம் அடிச்சு கடைசியா காசுகள் எடுத்து பொட்டுக்கட்டிகள் போட்டு கொடுவாரு யார் கணிச்சார்? முன்னேக்கு முதலே வந்து கணக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருந்தா நாங்கள் அப்பயே கைவிட்டுருப்போமேண்ணா. சரி, அப்ப இவரால் இப்ப ஒன்றும் செய்யலாண்டா. பேர் எதுக்காக இருக்கிறா? அவர் வைக்கிற அந்த கூட்டங்களுக்கு பேர் வேடிக்கை பாக்குறீங்க அண்ணா விளங்க அண்ணா. அதாவது வந்து நாங்கள் வந்து இப்ப வந்து அவருக்கு எதிரானது இல்ல. அதாவது வந்து எப்ப வந்து அவர் துரோக செயல்களையும் உங்களுக்கு நீங்க பாருங்க. மண்டி பேதா போனா மண்டி பேதன் விதட்டவாதம் தான் கலைக்கும். மண்டி பேதோட போய் கழிச்சு வேலை இல்லையா பேதேன் மண்டி பேதனை நீங்க தூக்கி வச்சு கொண்டாடணும். ஆனா நாங்க அதானே சரியண்டா சரியும் பிள்ளையாண்டா பிள்ளையம்ன்ற சொல்றோம் இல்லையோ. அப்ப நாங்க சொல்றோம் என்ன, சரி நீ வந்துடப்பா, அது நீ நல்ல செய்யா தூக்கி வச்சு கதைப்போம்னு தானே சொல்றோம். நல்லதை செய்யறவர்னு சொன்னா நாங்க கேட்ட கேள்விக்கு பாய் சொல்லியிருப்பாரா? மப்புல பிறந்தது புருவனுக்கு பல போட்டாட்டி அங்க வர்ற காவாலி சொல்லுவாரா? அது இப்படி இதெல்லாம் அதான் இதெல்லாம் இன்னொரு தலங்கள் வந்து தூக்கி வச்சு காய்ச்சி கொண்டிருக்கேன். பாருங்க, அவர் செய்யற பிள்ளைகளை வந்து சொந்த தமையனே வந்து தட்டி கேட்காத போது மற்றவர்கள் என்ன கேப்பினம் கீரைக்கடையில தளத்துல கதைக்கிறார்கள், கதைக்கிற இடம் கொடுக்கிறார்கள் 10-15 பேர் தான். இந்த 10-15 பேரும் அவங்களோட குரூப்பில் இருக்கணும். அவங்களே ஏற்கனவே சும்மா இவ்வாறுதான் கதைக்கணும். அடுத்த நாளைக்கு இப்படித்தான் கதைக்கணும். மக்களோட மனசை எப்படி மாத்தலாம், என்ன மாதிரி எப்படி நீங்க மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கட்டால்
மக்களிடக்குள்ள பயம் இல்லைன்னு சொன்னால் நீங்க கூட்டம் பாய்ச்சா ஒரு 10,000 பேர் மக்கள் வரி விட மாட்டா. எதற்காக அன்றைக்கு கூட அர்ஜுனாட்ட லைவ்ல வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ் லைவ் கருத்து பட்டியை மூடினீங்க, கருத்து எழுதுறதுக்கே தடை செய்தீங்க, உதவி எழுதாமட்டே தடை செய்தீங்க. அண்ணா இவர் வந்து அரசியலுக்குள்ள நுழையும் போது இருந்த சனக்கூட்டங்களுக்கும் அது ஆதரவுக்கும் இப்ப இருக்கிற ஆதரவு வந்து குறைஞ்சு போதா இல்லையா? அதனால தான் இவர் வந்து கமெண்ட் பாக்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கார். அப்ப தெரியுதல்ல, வீணா போன தெரியுதல்ல. பேத்தன அவரை பற்றி பேத்தன அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டு அவருக்கு காசை கொடுக்குறீர்கள். தொடர்ந்து எடுத்து பரப்புங்க. இவர் இப்படி செய்யறார், இது புல, இவன் அயக்கியன், இவன் சுமந்திரன் எடுத்து பரப்ப மக்கள் மக்களை கருத்தா கேட்டுட்டு போயிடும். அது இயலாது ஏன்னு சொல்லுங்க. இவேலுக்கும் அந்த தளத்தை நடத்துறாக்களுக்கும் வந்து ஏதோ ஒரு வாயில வந்து பயன்படுறதுக்கு ஏதோ ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அது அங்க ஸ்ரீலங்காவுக்கு போனா கூட ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளலாம்ன்றது இவேல் போயிடும். பாருங்க 2-3 பேர் போயிடும். 100க்கு 5% ஒரு ஆளுக்கு பங்கா ஒன்றும் குறைய இல்ல. அதாவது வந்து ஒரு வரலாறு தெரியாத ஒரு முட்டாளை கொண்டே நிறுத்தினா வந்து எங்கடா விட. அதாவது சரி இப்போ படிச்சு கொள்ளணும். தேசத்தின் குரல் நாங்க மக்கள் அதாவது அண்ணன் பாலசிங்கத்தை நாங்கள் என்னது தேசத்தின் குரல்னு சொல்றோம். அதாவது ஒவ்வொரு பேச்சுவார்த்தை நேரத்திலையும் சொல்லுங்க. மைந்தனோட டிக்டாக்ல இருக்கிறத விட அர்ஜுனோட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தவன்டா நமக்கு வருமானம் வரும். சும்மா இருந்து கொண்டு எங்களுக்கு அப்படியான வருமானம் பெற வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு கதை சொல்றேன் இதுல. என்னன்னு சொன்னா, இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த புள்ளிகள் இருக்குல்ல, அந்த புள்ளியோட போய் கூப்பிட்டு கேள்வி கேட்டு பாருங்க. எங்கள்ட போராட்டத்தை பற்றி அந்த புள்ளியோட கேளுங்க, மலமலன்னு சொல்லுவாங்க. அண்ணா இங்க அங்க பிறந்த உனக்கு எங்கட போராட்டத்தை பற்றி ஒழுங்கா தெரியா நிக்கிறீங்க. அண்ணா இங்க பிறந்த பிள்ளை இல்லன்னா இங்க வழி நடத்தி கொண்டு போகுது. எங்களை எந்த எல்லாரையும் வந்து வழி நடத்தி போயிடும். அது தெரியுமா இருக்கு? முன்னிட்டு செயற்படுற யாரு? ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் போய் பாருங்க, சின்ன சின்ன பசங்க போய் நிக்கிறாங்க, முன்னிட்டு நடத்துறாங்க எல்லா விஷயமும். அவங்கள்ட்ட எங்கட போராட்டத்தை பற்றி அந்த அங்க என்னென்ன என்னென்ன இதை எல்லாத்தையும் வடிவா சொல்லுவாங்களா. பின்புலத்துல இருந்து முன்னோரி பாத்திரண்டா, தவளை பாத்திரண்டா என்னன்னு வடிவா சொல்லுவாங்களா. பின்புலத்துல இருந்து மண்ணாங்கடியும் தெரியாம உந்தால் வந்து எங்கட அரசியல், எங்களுக்கு தமிழருக்கு அரசியல் செய்ய வந்து நிக்குதப்பா. பின்புலத்துல இருந்து எங்களது பெற்றோர்கள் அவையில வந்து ஊக்குவிச்சிருக்கணும், வரலாறுகளை வந்து படிப்பிச்சிருக்கணும், வாய்மொழியாலும் சரி மற்ற மென்பொருளாலும் சரி படிப்பிச்சிருக்கணும். அதில் வந்து உள்வாங்கி இருக்கணும். அதே வந்து மற்ற நாட்டுக்காரங்களோட அவங்க போய் சொல்லிக்கணும். இப்ப போய் கேளுங்க, உடனே கதைச்சா உடனே சொல்லுவோம் தமிழ் டைகர்ஸ் கேப்பினோம். தமிழாக்கண்டா அவங்களுக்கு அப்படித்தான் ஒரு லோகோன்றதான் கிரியேட் ஆயிருக்கு. தமிழ் என்றாலே அங்க தமிழ்ல டைகர்ஸ் தான் பாரும். உடனே நாம வேலை செய்யற இடங்கள் எல்லாம் அப்படிதான். உடனே நாங்க தமிழன் சொன்னா உடனே தமிழ் டைகர் உலகத்திலேயே எந்த இயக்கம் வந்து தன்னிறைவா வந்து எல்லாத்தையும் வந்து தானே வந்து செயற்படுத்தி ஒரு முற்போக்கா நடந்து கொண்டது எந்த இயக்கம் நடந்திருக்கு? எல்லாத்தையும் தன்வசம் வச்சு கொண்ட விலைன நீதித்துறை இருக்கு, கல்வித்துறை இருக்கு, போக்குவரத்து துறை இருக்கு, உணவுத்துறை இருக்கு, என்ன இல்ல? உங்களுக்கு எல்லா நாடும் பிளாக் பண்ணி இருக்கலையும் அந்த தன்னிறவா தான் அந்த நாடு இருந்தது. அப்ப நீங்க யோசிக்க இல்லையா? அவங்க ஆனா வணக்கம் அண்ணா. நயன் தியாய் வந்து போட்டார். தியாய் நிக்கிறா. தியாய் வணக்கம். ஒலிம்பிட்டா தியாயினா உங்களோட தகவலை சொல்லுங்க. தியாயினா வாங்க, தகவலை சொல்லுங்க. என்ன ஒண்ணு மூட்ல வச்சு அந்த கிளிநொச்சியில சுதந்திர போராட்டத்தின் போது ஒரு அம்மா ஒரு ஆள் பேட்டி கொடுத்தா பாத்தீங்களா? அது பார்த்தேன், கலாமா. அந்த பேட்டி எடுத்த அம்மாவை வந்து யூடியூபர் வந்து ஜேகே யூடியூபர் அந்த பேட்டி எடுத்தவர். அந்த நபரை பானத்தளத்துல ஏத்தி வச்சு போட்டு நடக்குது. யார் அழிக்கிறார்? நெறியாளர்.
என்ன கேட்கிறவர்? அந்த அந்த அம்மா பேசின விடயத்தை ஏன் அதுல ஒளிபரப்பு செய்த நீங்கள்? ரெண்டாவது வந்து ஏன் நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கல? அது அர்ஜுனாண்ட இமேஜை வந்து டவுன் ஆக்குதல்ல, இது உங்களுக்கு விளங்க அப்ப நீங்க தமிழ் தேசியவாதியா சிங்கள தேசியவாதியா? ரெண்டு அவரை போட்டு அவர் யூடியூபர் வந்து வியூஸ் கூட கொண்டு முடிச்சோம்னா அவன் பரபரப்பான காட்சியை தானே அவன் போடுவான். இது என்னடா காட்சியை விட அம்மாட உணர்வுபூர்வமான அதுல 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 வேற அவன் சொல்றான் வந்து அதுல வந்த அவ்வளவு பேருமே அர்ஜுனாக்கு எதிரான ஆக்கள். நான் என்ன செய்யறதா? அது வந்த மட்டும் இல்ல, நிக்கிறார்கள் பாக்குறார்கள் முழு பேர் எதிரானார்கள் தான். நகைச்சுவைக்கு படம் பார்த்து போறதுனாலயே பானையார் சொல்றாரு தானண்டா அந்த வீடியோவை எடுத்திருந்தாலும் அத யூடியூப்ல ஏத்திருக்க மாட்டேறான். என்ன விளங்கல? நான் சொன்னது சரியா? அதான் வந்து என்ன சொல்றது, துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கள்ள நெஞ்சங்களுக்கும் துணை போடுறார்கள் தான் அவையில். ஒரு தப்பு நடக்குதுன்னா தட்டி கேட்கறதுக்கு ஒரு இயலாமை கொண்டாக்கள் தான், மனப்பாம்பு கொண்டாக்கள் தான் அவையில். இப்ப விளங்குதா? அவர் யூடியூப்ல வந்து இவ்வளவு தவறான விடயங்கள், இந்த யூடியூபர் மேல இந்த எம்பி மேல எல்லாம் இவ்வளவு தவறான பதிவுல யூடியூப்ல ஏத்துறாரு. அப்ப அதை போய் தமிழ் பானக்காரரையும் போய் கேட்கிறாரு. இல்ல அது நெகட்டிவ் மார்க்கெட்டிங், அது உங்களுக்கு தெரியும். நெகட்டிவ் மார்க்கெட்டிங் தவறா சொல்லி யூடியூப்ல பதிவை போடலாம். ஆனா இந்த ஜேகே யூடியூபர் போட்டோ தான் இவருக்கு பிள்ளை. அண்ணா ஒண்ணு யோசிக்காதீங்க அண்ணா, இப்பதானே ஒன்று வெளியால வருது, இனி வருங்காலத்துல வந்து கொண்டு இருக்கும். ஒன்று இல்ல நிறைய இருக்கு. அப்ப நிறைய இருக்கு. இந்த அம்மாவை சொன்னது எல்லாம் வந்து அர்ஜுனாக்கு எதிராக இருந்தா அவ தண்ட மன குமுறல சொல்லிக்கிறாவோ. அந்த எதிர்ப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நேற்று வர அரைக்கொண்ட விட்டார். தங்கத்தை வந்து முதலமைச்சராக கொண்டு வந்து தான் பின்னால நிக்க போறாருன்னு சொல்லி விட்டுட்டார் வார்த்தை. அவர் சைன் வச்ச உடனே தங்க முதலமைச்சர் ஆயிடுவாதானே. அப்ப அவர் அப்பன் வீட்டு சொத்து தானே அண்ணா, தான் தோல்வி அடைய போறன்றத அவர் புரிஞ்சு கொண்டுட்டார். அண்ணா ஒன்றை யோசிக்கணும் அண்ணா, அதாவது வந்து மிஸ்டர் டாக்டர் அர்ஜுனாக்கே இந்த நிலைமைன்றா அவன் யோசிக்க வேணும். அவ்வளவுதான் அண்ணா. அப்பதான் வன்னிமேந்திரன் சொன்ன மாதிரி தான் அடிக்கணும். வன்னிமேந்திரன் நீங்க முதலமைச்சர் வந்தா சீரழிஞ்சு போய் வடமாகாணம் எப்படின்டா படிச்சாக்கள் மட்டும் தான் கதைப்பாவாம். கலாச்சாரத்திலே சீரழிஞ்சு போடுமாண்ணா பேந்தண்ணா. அதை விட வேற என்ன கௌசல்யாவுக்கு தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுமா? தேசியம் வரவில்லைன்னு சொல்ல தெரியாது. மைந்தண்ணா நீங்க பேட்டி எடுக்க வைக்கல, அந்த பேட்டிக்கு அவர் ஒரு பதில் சொன்னா தெரியுமோ? அந்த பேட்டிக்கு பின்புலத்துல இருந்து சொல்லி கொடுத்தது, முதலாவது சொல்லி கொடுத்த ஆசானுக்கே வரலாறு தெரியாது, மாணவிக்கு எப்படி தெரிய போகுதுண்ணா? அந்த கேள்வியில பிள்ளை இல்ல அண்ணா. நான் கேட்ட கேள்விக்கே பாய் சொல்ல முடியாம திணறீங்கண்டா. அது நான் உங்களை ஆதரவாக கேட்க. இப்ப வந்து சிக்கலா என்ன நிலையாகும்? அப்புறம் ஆதரவு கேட்க அந்த கேள்வி கேட்டதுக்கே இவ்வளவு பிரச்சனை. இப்ப மாட்டினா நாங்களாவது அந்த கேள்வியை கேட்டோம். நீங்களும் இப்ப கேட்கிறாங்களா யாராவது? ஆனா இங்க கேட்கிற கேள்விகளுக்கு பாராளுமன்றத்தில் விளக்கம் கொடுப்பேன். அண்ணா நான் ஊழலை பற்றி எல்லாம் கேட்டேன் அண்ணா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஊழல் இப்ப யார் செய்யற? நீங்கள்லாம் ரெண்டு பேரும் தான் முன்பெறமானுட்டு செய்யறீங்களா என்ன ஊழல்? இதை பாத்தீங்களா? அவருக்கு இப்போ வாகனம் டிரைவிங் பண்றதுக்கு 75 இருந்து 1 லட்சம் ரூபாய் வேணுமா டிரைவருக்கு? ஆனா 49,000 அரசாங்கம் கொடுக்கும் டிரைவருக்கு. இல்ல இத கேளுங்க, 49,000 ரூபாய் காசு கொடுக்குதான் அரசாங்கம் சம்பளமாக டிரைவருக்கு. ஆனா இவர் சொல்ற தனக்கு டிரைவர் தேவையான்னு சொல்லி அங்கேயும் எடுத்து இஞ்சாலையும் ஒருவரும் கார் கொடுக்க மாட்டேன், வேற மாட்டு வண்டி கட்சி அலுவலகத்துக்கு யார் அந்த அவற்ற அண்ணாண்ட மகன் ரகுராமன் மகன், அதுக்கு சம்பளம் என்ன? குடும்பமே இதுக்குள்ள அரசியலுக்கு வந்து குடும்பமா ஆட்டைய போட்டு போறதுக்கு நிக்கிறாங்க. அதுவும் கள்ள கணக்கு காட்ட போகுது அரசாங்கத்தை. அதான் அது இப்ப வெளியில போகும் பாருங்க. இது இப்ப அரசாங்கத்துக்கு ஏன்னா டிரைவிங்குக்கு சம்பளம் கேட்ட இந்த விஷயம் எல்லாம் போயிட்டாங்க. அவைய என்ன செய்ய போயிடும்? அவங்களும் இப்ப அவங்களெல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களோ தெரியல. இல்ல மாறி மாறி ஆடுறாங்களோ. என்னன்னு சொன்னா இந்த எலெக்ஷனை வின் பண்றதுக்காண்டி இவரை வச்சு நல்லா நாடகம் அரங்கேறுது. இல்ல வேற வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, முடிஞ்சு கதை முடிஞ்சு.
கேம் ஓவர். அந்த கச்சா சிவன் சொல்ற மாதிரி கேம் ஓவர். கச்சா ஆனா ஆனா வன்னிமேலன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோன்னு நினைக்கிறேன். இதுல வந்து யார் முந்தி யார் காய்ச்சது புலம்பெயர் தமிழர்கிட்ட மங்குப்பா. காசு என்ன எல்லாம் செய்ய பண்ணுதாங்க, நல்லதும் செய்யுது. எவ்வளவு கேவலமா அவனு கிருஷ்ணான்றவன் அந்த யூடியூபர், அவருக்கு ஹெல்ப் பண்ணி இந்த சனத்தின் காசை வேண்டி வேண்டி உதவி என்று சொல்லி செய்து செய்து அன்றைக்கு சுதந்திர தினத்துக்கு கொடி பிடிக்கிறார். ஸ்ரீலங்கா கொடி சுதந்திரம் அடைஞ்சிட்டா. கொடுங்க அவர் நான் சொன்னதான் அவர் பயங்கர நக்கல் நையாண்டியோட இருக்கிறார். அவர் அவரும் சொன்ன வந்து 2 பேரும் சாணைக்கு மட்டக்களப்பு அரசியல்வாதிகள பின்பற்றலாம் இயங்கினவர். அன்றைக்கு கொடியா பிடிச்சு கொண்டு இலங்கையில சுதந்திர தினமே நீயும் இப்படி சுதந்திர கொண்டாடணும் என்றெல்லாம் கூப்பிடுறாரு அந்த இளைஞர்களை. அடி செருப்பால யார் வளர்த்தது? அதுக்கு யார் எவன் என்று தெரியாம இந்த புலம்பெயர் மக்கள் காசை கொடுக்க அங்க ஏழை எளிய மக்கள் இந்த வீடியோக்களை காட்டி 2 பக்கத்தாலே உழைச்சவன். இன்றைக்கு பாருங்க அந்த தமிழினத்துக்கு துரோகம். கார்த்திகை 27 வந்து புனிதமான ஒரு நாள். அன்றைக்கு போய் நின்று என்ன செய்யறா, மக்களை கூப்பிடு வச்சு நையாண்டி நக்கல் கதையில காய்ச்சி கொண்டு சிரிச்சு கூத்தாடிச்சு கொண்டு இருக்கா. அந்த இடத்துக்கு போயிட்டு விளக்கேற்றணும், மௌனமான அஞ்சலி செலுத்தணும். அந்த மக்களை கூட கிருஷ்ணா வாங்கோ என்றதும் சிரிக்கிறதும் கைதட்டுறதும் கும்மாளம் அடிக்கிறதும் அந்த இடத்துல அதே ஒரு வீடியோ ஆக்கி போட்டிருக்காரு. அதே ஒரு வீடியோ 2009ஆம் ஆண்டு கடைசி காலகட்டத்துல, அதாவது தமிழ்ல மக்கள் படுகொலை செய்யப்படும் பட்சத்துல அந்த நேரத்துல இந்த வெளிநாடுகள்ல ஒவ்வொரு நாடுகள்லயும் வந்து மழை வெயில் குளிரண்டும் பார்க்காம தங்களுடைய உடம்பை வந்து உடல்நிலையும் ஏற்படுத்தாம வெளியில வந்து போராடின மக்கள் இருக்கணும். அந்த மக்கள்ல வந்து எத்தனை விதமான மக்கள் சிறியவர்கள் தெரியுமா, அவையெல்லாம் ஊக்கப்படுத்தினவர்கள் தெரியுமா. அந்த வீடியோல எடுத்து போய் பாருங்க. அந்த சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் வந்து என்ன மாதிரி போராடி இருக்க மாட்டேன். அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து வரலாறு தெரியாமையா வந்து போராடினவர். ரோட்ல இருந்து ரோட்டை மறைச்சு அந்த பாலங்களை மறைச்சு எவ்வளத்தையும் எல்லாம் செய்தது. என்னடா நானும் ஒரு யூடியூபர் தான். கிருஷ்ணாவட்டையும் அனுஷன்டையும் ஒரு ஜெலஸ்லயே புறாமையில் காய்க்கல. அவங்க 2 பேர ஊழலும் என்னடா நூற்றுக்கணக்கான ஊழல் கேஷ் நம்பர் ஊழல். நானும் அண்டு தொடக்கம் கேட்கிறேன். அந்த ஊழலை நிரூபிங்க வேண்டா ஒரு இடமும் இல்ல. ஆனா அர்த்தம் ஒரு பயனாளியை நீங்க எடுத்தீங்கண்டா, நீங்கள் ஒரு பயனாளி பயனாளியை கொண்டு வரேன், இந்த பயனாளியை கொண்டு வரேன் என்ன வர்றது, இந்த பயனாளியை கொண்டு வருகிறேன், இவர் வந்து உங்கள்கிட்ட நான் இவ்வளவு காசு வாங்கி தந்தா 1 லட்சம் ரூபா வாங்கி தந்தா 10,000 ரூபா கொடுக்கணுமா வை, அப்படி டீல். 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாயா வாங்கிட்டு போறதா? சில இடங்கள்ல கதை கேட்கல, எனக்கு இந்த கதை வந்துருக்கு. கடவுளே, 1 லட்சத்துக்கு 10,000 ரூபாண்டா 10 லட்சம் மட்டுமில்லண்ணா, அங்க ஒரு 10,000 ரூபாய் அவை கமிஷனா அந்த குடும்பம் சொல்லுது இல்ல, குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு அவைதானே எடுத்து கொடுத்தேன் தலையில கிண்டி. இதுல வந்து திக்கோடை என்ற இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு நெஞ்சு வருத்தம், அந்த நெஞ்சு வருத்தத்துல கிளினிக் போய் கொண்டிருக்குது. ஆனா அந்த பிள்ளைக்கு வந்து பாரதமான ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப கிளினிக் கொப்பியை காட்டி ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல பிள்ளைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், பிள்ளைக்கு வந்து நெஞ்சில இதயத்துல ப்ராப்ளம், இதயத்துல ஓட்டை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி கிளியர் பண்ணணும்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டா அனுஷன் போட்டு அந்த அதுக்கு வந்து பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணா 3,20,000 அனுப்பியிருக்காரு. அவர் வந்து இங்கே குறுக்கள் மடுத்தால் தான் அவர் அனுப்பி அந்த காசு கொடுக்கல. அதுக்கப்புறம் வீடியோவும் வீடியோவே போடலை. அப்போ அந்த மனுஷனுக்கு அந்த வீட்டை போய் பார்க்கணும், அந்த பிள்ளையை பார்க்கணும்ட்டு அவர் மச்ச மாமன்னன் அனுப்பி பார்த்தோடனே அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு வருத்தமே இல்லை. கிளினிக் போய் சாதாரணமாக ஒரு இன்னும் வீக்காக இருக்காமன்னு சொல்லி கிளினிக் போய் கொண்டிருக்கு. அப்போ என்ன செஞ்சுக்காரு ஒரு அனுஷன் செஞ்சுக்காரு, அந்த குறுக்கள் மண்டபத்தில் ஒரு வீடு ஒன்று வேண்ட போய்க்காரு 1,10,000 ரூபாய்க்கு, 1 கோடியே 10 லட்சத்துக்கு, 1 கோடியே 10 லட்சத்துக்கு. அந்த இடத்துல அந்த வீட்டுக்குரிய உரிமையாளர் அந்த அண்ணா தான்.
அப்ப இவர் பேரை அங்க போன் பண்ணி காய்க்கும் போது அவர் சொல்லிக்கிறாரு, தம்பி உன்ன தெரியும் எனக்கு, ஆல்ரெடி உன்னை டீல் பண்ணி உன்னோட காய்ச்சி பேசிருக்கிறேன் அப்படி நீங்க யாருன்னா, ஆனா உனக்கு 3,20,000 காசை அந்த பிள்ளையை கொடுக்க சொல்லி நீ அதுக்கு பிறகு என்னோட தொடர்பு பிளாக் பண்ணித்தாய், இப்போ உனக்கு வீடு எந்த வீட்டுலாம் இருக்கிறாரு, நீ வாடகைக்கு இருந்திருக்கிறாரு மேனேஜர் கொண்டு வச்சுட்டு, அப்போ அந்த வீடு தான் பேசியிருக்கிறாரு. அப்போ 1,10,00,000 நீ எடுப்பையாண்டுக்கு அண்ணா அது சரி வர அண்ணாண்டு போட்டு ஆள் மாறிட்டேன்னு சொன்னால் அந்த வீட்டை வேணா அவரை கள்ளத்தனை முடி வெட்டுறோம்னு போட்டு ஆள் அதோட பிட்டு ஆகிட்டாரு. அந்த அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி கதைச்ச ரெக்கார்ட் இப்பயும் இருக்குது. பாருங்க அவங்கள பார்க்க கூட நல்லவங்க எனக்கு வந்த தகவலை பாத்தீங்கண்டா, அந்த வேற ஆக்கள் வேலை செய்யற திட்டத்துக்கே போய் இவை ஆக்கள் எடுக்கிறன்னு போய் அவையிட்ட அங்க காசு கறக்குறது, அவையும் தொடர்பு கொள்ள விடுறே இல்லை. எப்படி சொன்னா நானும் சொக்கி போனேன் ஐயா. அவ்வளவுக்கு பல இடங்கள்ல இருந்து தகவல் தான், இந்த நேரம் இப்படி செய்யணும், இந்த இப்படி செய்யணும். அப்ப என்ன செய்யலாம் அவங்களை சொல்லுங்க. முட்டாள்கள் நாங்கள்தான். அப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும்டா, நம்ம களத்துல நின்றோம்டா இந்த பிரச்சனைக்கு வராது. பல இடங்கள்ல கமிஷன் ஐயா எல்லா கடைக்கு போய் கடையில போய் ஒரு 100 புத்தகம் பண்ணீங்கண்டா கடைக்காரனோட ஒரு டீல், சரியா? பைப்பு பண்ண போறா அவனோட ஒரு டீல் வைக்கிற கமிஷன், அவனு ரெசிப்ட்ல எழுதுவான், ஆனா இவைக்கு கமிஷன் போகுது. கொப்பி பண்றேன்னா அதுக்கு ஒரு டீல், இவைக்கு கமிஷன் போகுது. அதே மாதிரி பயனாளிகிட்ட போய் அவைகிட்ட போய் நான் இவ்வளவு எடுத்து தந்திருக்கேன், நான் தான் கதைச்சினான், இவ்வளவு செஞ்சு விட்டுறான், அதுக்குள்ள இவைக்கு ஒரு டீல். அதுக்குள்ள டீல் என்ன, அதுக்குள்ள டீல் 2-3 டீல் நடந்துருக்கு. யோசிச்சு பாருங்க என்ன செய்யலாம். கேன்சர் ரீசனா வந்து ஒரு கேன்சர் வர்த்தகார பிள்ளைக்கு, குமர் பிள்ளைக்கு வந்து 60 லட்சம் ரூபா எடுத்து கொடுத்துருக்கான். அது ஆல்ரெடி அந்த பிள்ளைகிட்ட தாய் பண்ணிட்டு டீல் பேசிட்டேன், எனக்கு வந்து 20 பேசிதான் அந்த வீடியோ போட்டு உதவி எடுத்து கொடுத்துருக்கான். இப்ப அதாவது வந்து இதேதான் இப்ப அர்ச்சனாக்கு நடக்குதுன்னா, அதாவது வந்து பானக்கடை கீரைக்கடை வந்து மக்களை வந்து சில மக்களை வந்து முட்டாளாக்கி அவர்களோட பணத்தை வந்து சூறையாடி மற்றவருக்கு வந்து கொடுத்து தங்களோட பொக்கெட்டுகளை போடுறதுக்கு தான் வழி வகுத்து கொண்டிருக்கணும். இதை வந்து மக்களாகி நாங்கள் தான் உஷாரா நிக்கணும், உதவி செய்யணுமோ, நேர போங்க, செய்யுங்க. நேர போன் நம்பர் கொடுக்கறது அதான் பிரச்சனை. இங்க பாருங்க, எங்களுக்கு உதவி செய்த காரை சேனாது என்ன இந்த இப்ப ஸ்ரீலங்கால நிக்கிறார். நான் முரசு மோட்டேன்னு சொன்னோன்னே இந்த நான் படித்த பள்ளிக்கூடம் 2 அந்த முன்னுக்குள்ள பாலர் பாடசாலை, தேசிய பாடசாலை ஏமாத்தின முருகானந்தா கல்லூரி, பக்கத்தில் உள்ள வேத கோயில், அதுக்கு முன்னுக்குள்ள வைர கோயில், அதுக்கு முன்னுள்ள பாலம் எல்லாம் பிடிச்சி வீடியோ போட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்னீங்களா தான் இன்னும் இடம் உண்டு, அங்கே இந்த வீடியோ எங்க நினைக்கிறேன், நம்ம ஸ்ரீலங்கால நிக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை எனக்கு கூட சொல்லல அங்க ஸ்ரீலங்கா போறேன், அங்க நின்று கிடையாது தம்பி நான் அண்ணன் நான் நிற்கிறேன்னு சொல்லுங்க. நான் உடனே வீடு 2,70,000 கட்டின அந்த வீட்டை போய் பாருங்கன்னு சொன்னோம், மின்சாரம் எல்லாம் எடுத்து கொடுத்து போய் பாருங்கன்னு சொன்னோம், தான் போறோன்னு இருக்கார். இன்றைக்கு போய் நான் திட்டினா போறேன். யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி யூடியூப் செய்யற யாரா யூடியூப்ல உதவி திட்டம் யாரா இருந்தாலும் சரி, அந்த பயனாளியர் நம்பரை உதவி செய்யறாங்க கொடுங்க ஆகும், கொடுக்க மாட்டாங்க. கட்டாயம் இன்றைக்கு நடிச்சா நாளைக்கு என்ன செய்யும், அவங்க உடனே சொன்னோன்னா அவங்கள்ட்ட நம்பர் இல்லை, போன் இல்லை என்று சொல்ல ஒரு மணி போட்டுருவாங்க. குமரப்புள்ள இருக்குது அப்படின்னு, பக்கத்து வீட்டுல இல்லையா, அந்த ஆடியஸ்ட் இல்லையா, அந்த ஜிஎஸ்டி அந்த ஊர் ஜிஎஸ்டி இல்லையா, நம்பர் கொடுத்து பாருங்களேன். கொடுத்து உங்க வண்டவாளம் முழுக்க தண்டவாளத்தை ஏறி வரும். இவனை செஞ்ச ஊழல் டீல் முழுக்க தண்டவாளத்தை ஏறி வரும். அவங்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு மறைப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த பயனாளி உதவி செய்யறான்னா ஒரு சரி பிள்ளை உங்களுக்கு கஷ்டம்னா ஒரு 20,000 அனுப்பிடுறோம், 50,000 அனுப்பிடுறோம். அந்த பிள்ளை அந்த குடும்பம் உண்மையை சொல்லலாம்னா 2 லட்சம் ரூபா தந்தது 1 லட்சம் ரூபாய் வேண்டியது போய் தான் என்று கட்டாயம் சொல்லும். அந்த பயத்துல கடைசி வரையும் போன் நம்பர் கொடுக்க மாட்டேன். என்ன காரணம், அங்க குமார் பிள்ளைக்கு தப்பா நடத்துருவாங்க, தவறான நடவடிக்கைகளை உள்வாங்கப்பட்டுருவாங்க. அப்ப என்ன வெளிநாட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து தப்பான ஆக்கலண்ட மாதிரி அவர் சித்தரிக்கிறார். அப்படித்தான் அவன் சொன்ன. நீங்க அவனை நம்பி காசு அனுப்புறீங்களா? அப்ப அண்ணா தலைமத்துவம் எப்படி இருக்கணும், அதாவது வந்து பாருங்க, இதுவரை காலம் வந்து ஒருத்தரம் வந்து கணக்குகள் ஒழுங்கா காட்டல. அன்றைக்கு வன்னிமைந்தன் சொல்றாரு, எல்லாரும் மக்களே கொப்பி எடுங்க எழுதுங்க கணக்கால் சொல்றேன். சுதந்திர தினம் கொண்டாடுறாரு, இலங்கையில சுதந்திரம் இருக்குமெண்டா நாங்கள் அலைஞ்சு திரிகிறோம். அப்ப எங்கட காசு வேணும் என்ன? அப்ப சுதந்திரம் இருந்தா நீ இலங்கை, நான் அதைத்தான் கேட்டிருக்கேன், நீ சுதந்திரம் அடைஞ்சிருந்தா நீ இலங்கை அரசாங்கத்திட்ட வேண்டிய அந்த உதவியை செய். இங்க புலம்பெயர் மக்கள்கிட்ட கேட்கிறாங்க,
இந்த குளிருக்கு வந்து நாங்கள் இந்த நாங்க அடிச்சு போடுங்க நீ மக்கள் கஷ்டப்படுறது சுதந்திர தினம் கொண்டாடுறேன் நான் வீடியோவே ஒன்று செய்து போட்டிருக்கேன் அவருக்கு சுதந்திர நான் தினம் அனுப்பியிருக்கேன். எப்படியா உனக்கு மனம் வந்தது சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்கு அதுதானே நாங்க காசு கொள்ளையடிக்கிறான் மக்களோட சேர்ந்து நீ சுதந்திர தினம் கொண்டாடுற நீ எஸ்பி அண்ணா முதலாவது மக்கள்கிட்ட வேண்ட காசை திருப்பி கொடுக்குற வாக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன அப்படி சொல்றீங்க? அங்க வடக்கு கிழக்குல கருப்பு தினம் உள்ளாட்சி தேர்தல் ஏமாற்றமாயிக்கிறது. யூனிவர்சிட்டியில கொடி தேர்தல்ல நிக்க போறாங்க. நடத்துறாங்க. அப்படிதான் இந்த செயற்பாடா கிடக்குது. கருப்பு பச்சை மட்டும் இருக்குல்ல UNP யோட நிக்கிற மாதிரி தான் கிடக்கு. குட்டுக்கோணம் பண்ண அவங்களுக்கு பாருங்க, இவற்ற வயசு குறைஞ்ச வயசுல அந்த யூனிவர்சிட்டியில படிக்க அவங்க இலங்கையின் கொடியை இறக்கி போட்டு கருத்த கொடியை ஏத்துறாங்க. வணக்கம் பாரதி. வணக்கம். என்ன வன்னிமேந்திரனா உங்களோட இப்ப தொடர்பு கொண்டன்னு சொல்லி சொன்னீங்களோ ஓ அவருக்கும் மற்ற இங்க ஒரு அர்ஜுனாண்டு ஒருத்தர் யூடியூப்காரர் ஒருத்தர் இருக்கிறாரല്ലോ ஓ அவைக்கு நல்ல லிங்க் அண்ணா. அப்ப மேபி அவர் ஒரு கதையொண்டு இப்ப கிட்ட விட்டு இருக்கிறார் தன்னை இல்ல அது இல்ல. என்னண்டா அவங்களோட நோக்கு இப்ப என்னண்டா எனக்கு சேர் அடிக்கும். இவன் எல்லா பக்கத்துல முடைக்கிறான், புதிய வேட்பாளரை கொண்டுராம மடக்கிறான், ஜனத்தை கேள்வி வந்து திசை ஜனத்தை கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல. இவனுக்கு அவதூறு பெற போகணும். அப்ப இப்ப வேறு கதைக்கிற மாதிரி காய்ச்சி ஒரு டீல் ஒன்று பேசுற மாதிரி பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு பண்ணி மாதிரி டீல் பேசினாங்களா நான் சொல்றேன். அதான் இப்ப அதே மாதிரி இந்த மொடரேட்டர் சொல்லினா பண்ணி மாதிரி மொடரேட்டர் வந்து இப்படி காய்ச்சினோம் இதை டீல் பேசினோம் தானே வேக. அப்ப நீங்களும் போறேன் நானும் போறேன் எஸ்பிஎனையும் போறேன். அப்ப என்னன்னா அந்த கதைக்கிற மாதிரி வந்து காய்ச்சி போட்டு இப்படி காய்ச்சி போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு எங்களுக்கு போட்டு அடிக்கணும். நீங்க எந்த ரெக்கார்ட போடாம எங்களுக்கு என்ன போறீங்களா போடு மாறலாம் நல்லா வெட்டி ஒட்டி போடுறதுக்கு தான் அவட்ட பிளான். ஓ அதுக்கு தான் வந்து நான் இதுல நான் அதுக்கு தான் சொல்ல மேல வா கதைப்போம். ஆர்வம் தான் ஹலோ நேரா மக்கள் சொல்லுங்க மேல வாங்க கதைப்போம். நாங்க தனிமை குடும்ப கதை கதைக்கிறோம். நம்ப கூடாது. குடும்ப கதை வாங்க மேல வாங்க கதைப்போம். இதுல வாங்க நேரா வாங்க மேல கதை மக்கள் மத்தியில மக்கள் அப்ப டிசைட் பண்ணுவீங்க. வாங்க எல்லாரும் காய்க்கிறோம் மேல வா காய்ப்போம். வெட்டி பப்பளியில காய்ப்போம்பா. என்ன விதத்துல போட்டு அடிச்சு போட்டு போனது கதைக்கிறாங்க. அப்படியே நாக்குவாங்க. என்ன எஸ்பி அதான் அங்க காசு போனது இங்க காசு போட்டு எல்லாம் அடிச்சு போட்டு சேர்ந்து போனது சமாதானத்துக்கு வாங்கண்டா. இது பெட்டி டீலிங். நிறைய பேருக்கு அந்த நம்பர் இது வந்தா அவங்களுக்கு தெரியும். இல்ல இப்ப என்னன்னா சமாதான தூதுவாரன்னு சொன்னா அவனுக்கு தெரியும் இந்த லைவ்ல மன்னி தான் கதைக்க மாட்டான். அவனை மூன்றாம் தரப்பு நபரையும் வச்சு அவன் கதைக்கிறதுக்கு ஒரு நாளும் விரும்புறையில. அப்ப சமாதானம் பேசுற மாதிரி சொன்னா நேர தான் பருவினம். அவன் இவைய கூடால போய் அவன் கதைக்க மாட்டான்னு தெரியும். அப்ப எதுக்கு அப்ப நீங்க போன் பண்றீங்க? எதுக்கு போன் பண்றீங்க சொல்லுங்க. ஏன் போன் பண்றீங்க? என்னதுக்கு போன் பண்றீங்க? என்ன கதைக்க போறீங்க? பயம் பயம் அவனுக்கு தெரிஞ்சவரா மேல பேசுவோம். தங்களது தோல்வி தாங்க அன்பொண்ணுக்கு தெரியுதுன்னா அந்த பயம் தான் இப்ப வந்து இந்த பீதியை வந்து கிளிப்பிறகு வசூல் ராயா அந்த பாட்டை போட்டு விட்டா அது இவருக்குள்ள வர்றப்பல இல்ல அந்த பாட்டை வச்சு ஓட்டுவாங்க எல்லாரும். ரெண்டிங் விட்டா என்ன செய்யும்? இவர பணம் வந்து அடி விழுந்து பணம் வசூல் செய்யலாது. முழு பேரும் இந்த ஐந்தான போட்டு வழுக்க வலிக்கிட்டுருவாங்க. ஆரண்ணா அந்த பாட்டை எழுத வேண்டாம்னு சொன்னது ஏன்னா மெயில் வந்திருக்கு. நான் பேச விட்டுக்கேன். இப்ப நான் கொஞ்சம் மாற்றத்தை செய்தோட இன்னும் வந்தா அடியா எழுத மாதிரி கோணவாயி நாரவாயி போட்டது இல்ல. கோணவாயி நாரவாயி போட்டதெல்லாம் அது தூக்கி போட்டு அதுக்கு பதிலா வேற வரியில போட்டு மாத்த சொல்லி கிடக்கு. அதான் மாத்தி கொண்டு இருக்கிறது போட்டுட்டு அடிச்சு ஒரு அடியா இறக்கி கொடுறது. பா இவரை லஞ்சம் தான் கொண்டு வராது. அது பாட்டை வந்து பொதுவா போட்டு விட்டோம்டா இவருக்கு வெளியே போட்டே இவர் நாளைக்கு போயிடுவார். பொதுவா போட்டு விட்டா எல்லாருக்கும் பொருத்தக்கூடிய மாதிரி இருக்கும். உலகுதா இவற்ற பேரை போட்டு விட்டா இவருக்கு சொந்தமானதா போயிடும். வந்து இவருக்கு நாங்க வெளியில பொதுவா போட்டுட்டு எல்லாரையும் அடிக்கலாம். எல்லா அரசியல்வாதிக்கும் பொருந்தும். தப்பு பண்ணினோமா அந்த டைம்ல அவைக்கும் போட்டு இந்த பாட்டை போட்டு 2 மணிக்கு விடலாம். எழுதேக்கலன்னா அந்த உடந்தியா இருக்கிறார்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்த்து போடுங்கண்ணா அப்படி வரக்கூடிய மாதிரி. அதான்
அதான் இப்போ மாற்றி கொண்டிருக்கிறோம். போட்டு வெள்ளுவதான் வை பாட்டெல்லாம் நம்மளை வெள்ளுக்கணும். பாட்டு பற்றி எரிக்குமா உள்ள ஒருப்பெல்லாம் அந்த பாட்டு ரெண்டுங்களை போய்க்கல தெரியும் இவருக்கு என்ன ஆதரவு இருக்குன்னு தெரியும். அது முதலாவது போட்ட பாட்டை ஜால்மன் எழுத விட இது கொஞ்சம் அலற மட்டும் சொன்னா அம்மன் வேற மாதிரி. அண்ணா இப்பவே ஆதரவு இல்லைன்னா அப்புறம் என்னண்ணா? இப்பவே ஆதரவு குறைஞ்சிட்டு போறாங்க. இருக்கிறதுக்கு வீடு வேணும், காருக்கு பெட்ரோல் வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், செலவழிக்கிறதுக்கு காசு வேணும், குடிக்கிறதுக்கு சாப்பாடு காசு வேணும், வீடு வேணும், வீட்டை காட்டித்தாங்கோ, எத்தனை எல்லாம் காட்டித்தாங்கன்னு கேட்கிறார். ஆனா மக்களுக்கு என்ன செய்யான்னு கேட்டா ஒன்றும் இல்லை. ஆனா பாவப்பட்ட ஜென்மம். இப்போ கொழும்புல வீடெல்லாம் வேண்ட அப்புறம் இப்போ தானே ஒரு கஷ்டமான ஆளண்ட மாதிரி தானே அந்த மக்கள் மத்தியில அந்த பிம்பத்தை உருவாக்குறாருன்னா தான் ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன், தனக்கு அந்த சம்பளம் வந்தா தானே தனக்கு இனி அந்த பிரச்சனை சம்பளம் வந்தும் எல்லாத்துக்கும் கட்டிக்க முடியும். நீங்க ஒரு தனியாளுக்கு 10 லட்சத்து 20,000 வருது. அரசாங்கம் கொடுப்பாங்களா போனஸா கொடுப்பாங்களா? அவன் சும்மால் போனாலே கணக்காரன் புரிய சாப்பாடு அண்ணன் வாங்க உண்டு. நீங்கள் எம்பி போற எல்லா கடையிலும் காசு அன்னைக்கார காசு ஊற்றி தான் எம்பி எடுத்து போனேன். உண்மையா போய் தெரியாது சொன்னாங்க எனக்கு இப்படி வந்தவங்க வந்து நான் அச்சு வரலாம் தெரியாது ஓகே போட்டேன் கடைக்காரனா அவனை பார்த்து வட்டிக்கிறான். பாருங்க நாங்க விலாசம் காட்டுறதுக்கு தானே அந்த லைட்டை போட்டு கொண்டு போனாங்க. அதுலயே மக்களாகிய நீங்கள் முட்டாளாக பசங்களே நீங்க புரிஞ்சு கொள்ள இல்லையா? என்னத்துக்கு அந்த லைட்டை போட்டு நான் பழகி கொண்டு போனாங்க. அதாவது அரசாங்க சொத்தை வீணடிச்சு கொண்டு போறோம்டா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அதை சும்மா போட்டு போவோம், மற்ற எல்லாம் விளத்தி குடிப்பினோம். தங்கத்துக்கு கார் பழக்கினவரா? அப்படியா? மக்கள் வந்து விளத்தி குடிப்பினோம். இந்த கார் மட்டும் தான் முன்னுக்கு போகும், மற்ற கார்லாம் பின்னுக்கு போய் வரும். ஒரே விஷயம் தான் ஐயா, நான் எலெக்ஷன்ல நிற்பேன், வேட்பாளர் நிற்பேன், எனக்கு உள்நாட்டுல போட்டை போடு, வெளிநாட்டில் டொலரை போடும், அவ்வளவுதான் தேவை. உள்நாட்டுல போட்டை போடு, வெளிநாட்டுல டொலரை போடு, அவ்வளவு. நான் தாரன் காசை நீ போடு, ஆனா கணக்கு மட்டும் நான் தர மாட்டேன். அதான் என் கொள்கை. சத்தியமா தேர்தல் கொள்கை இதுதான். மக்களே கேட்டுக்கொள்ளுங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க. எந்த கட்சியின் கொள்கை மட்டும் காட்ட மாட்டேன் சத்தியமா. அப்படின்னா நீ பப்டான்ற அர்த்தம் வந்து உங்களுக்கு தெரியாது. பப்டான்றது ஒன்றுமில்ல, பப்படம். பப்படம் பொறிச்சாப்புறம் என்ன செய்யும்? உடைச்சா உடைஞ்சிரும், அவதான் பப்டா. அதான் பப்படமா நீங்க பாப்பீங்க. எங்கட கட்சி இதுதான். மாதிரிதான் பப்ராவோ. அப்படியா? என்ன கேட்ட மாதிரி என்றா பம்முற மாதிரி போட்டுக்கிறான். எல்லா காலமும் துப்பாக்கி கொடுக்கலையா கொடுத்திருந்த எத்தனை தலைவர் அண்ணா அப்படி இல்லைண்ணா. நாங்க போற வாரக்கெல்லாம் சுடுவோம், சும்மாவே வாயால சுட மாட்டான், கையில கிடைச்சா சுடாம இருப்போம். ஐயா ஜோதிச்சு பாருங்க. அரசாங்கம் இலங்கையில நான் தான் இருக்கேன். இலங்கையில கிழக்கு மாநிலத்துக்கு உடனே துப்பாக்கி. இங்க பாருங்க, அரசாங்கத்துக்கு வந்து அறிவில்ல பாருங்க. உங்களோட மனநிலை புரிஞ்சு கொண்டுதான் அவங்க உங்களுக்கு கை துப்பாக்கி தரையில்லை. நீங்கள் அதுக்கு பிறகு வந்து கேட்பீங்க, நீ எனக்கு இந்த சின்ன துப்பாக்கி எல்லாம் சரி வராது, ஏகே தந்தா நான் கனவேற சுடுவேன், சுடுறேன்டா. சும்மாவே டெவல் போட்ட ஆள் தானே. அப்ப இது கிடைச்சுதான்டா டெவலுக்கு என்ன செய்வாருன்னு தெரியும் தானே. டெவல் என்ன கொத்துரட்டியும் போடுவாருங்க, வெடிச்சு சிதாரம். ஆனா கொஞ்ச காலத்துக்கு பிறகு பாருங்க, அவர் சொல்லுவார் நாங்க மல்டி பேரலை வந்து இடுப்புல தூக்கி அடிச்சாங்கன்னு சொல்லுவார். அந்த காலத்துல ஏன்டா மக்களுக்கு தெரியாதானே தான் என்ன செய்த, நான் எப்படி வந்த, நான் எப்படி வளர்ந்த, நான் என்னவா இருந்த, நான் இப்ப என்ன பதவியில இருக்கிற, நான் அந்த பதவிக்கு வந்தது காரணம் யார், எல்லாத்தையும் மக்களுக்கு தெரியாது பாருங்க. இப்ப வந்து எனக்கு வந்து முக்கியம் காசு. நீங்க காசை போடுங்கோ, பின்னுக்கு நீங்க ஓட்ட போடுங்கோ, அதுக்கு பிறகு நாங்க வெப்பம் பாருங்க ஆப்பு. இப்ப இலங்கையில கிழக்குல நான் தான் இருக்கிறேன். இப்ப அவரு இப்ப இந்த தளத்துக்கு வர இந்த மண்கும்பனையும் காணல. மண்கும்பனு நான் தான் இப்ப இலங்கையில இருந்தாங்க. இப்ப தயானியக்கா அவர்கள் ஒண்ணு கதைக்கிறல, துவக்கு கொடுத்தா முதல் ரவுண்ட்ஸ் நமக்கு தான் வரும். என்ன வன்னிமாதிரண்ணா உங்களுக்கு ஞாபகம் என்னன்னு சொன்னா, ஒரு தர பற்றி இதுல வந்து காய்ச்சவங்க டக்ளஸ் மீடியா பேப்பர்ல வேலை செய்தவர்ன்னு சொல்லி காய்ச்சது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது அவர் ஒருத்தர் வந்து சொல்றார், அவரோட பேர் உங்களுக்கு தெரிந்தானே. ஒருத்தர் வந்து சொல்றார், நான் பேரை சொல்ல தேவையில்ல,
சொல்றாரு என்னன்னு சொன்னா இவேல் வந்து தன்னை அவமதிச்சு தேவையில்லாம பரப்புரைகளை செய்யணுமாம். மூத்த காட்டாம வந்து நின்னோடு பரப்புரைகளை செய்யணுமாம். வேணுமெண்டா தன்னை கூப்பிட்டு வச்சுட்டு நேர ஏத்தி வச்சுட்டு நீங்களும் மூத்த காட்டிக்கொண்டு தானும் மூத்த காட்டிக்கொண்டு வாங்க ஒன்னே இருக்கு நேரம் கதைச்சு பார்ப்போம்னு சொல்லி சவால் விடுற. அப்ப பணம் அதுல 20% உண்மைதானம். அவர் சொன்னதுல 20% உண்மை என்றால் அப்ப நீயே சொல்ல 20% உண்மை என்றால் அப்ப மிச்சமங்க 100% உண்மையா அவன் கதைச்சது 100% உண்மையா தான் இருக்கு. என்னடாப்பா முகத்த பார்த்து என்னடாப்பா கல்யாணமா கட்ட போறீங்க? அதுதான் படிப்பாசங்களே முக்கியமா கல்யாணத்தை என்னன்னு துரிஞ்சு கொள்ளுங்கடாப்பா. அதுக்கு பிறகு வந்து கதைங்க நேருக்கு நேரம். அந்த வெளிப்படையா தான் அந்த இருந்து வந்து சொன்னது என்ன மண்கும்பா தான் அந்த கதையை சொன்னது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமண்ணா? இவர் அந்த இதுல இப்ப வந்து ஒரு யூடியூப் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஞாபகம் இருக்குண்ணா. செம்பு தூக்குற தமிழ என்ன பந்தயம் போடுங்க தெரியுமா? எஸ்பி என்ன எல்லாரும் விட்டுட்டு போங்க. என்ன உள்ளூராட்சி தேர்தல்ல எல்லாரும் விட்டுட்டு போங்க. தான் அர்ச்சனா வச்சு நடத்துறோம். ஆனா விட்டுட்டு போய்க்கல உடுப்பு இல்லாம எல்லாரும் கலட்டி வச்சுட்டு போங்க. ஒரு காவல்துறை சவால் விட்டு தமிழனுக்கும் பைத்தியம், அண்ணாவுக்கும் பைத்தியம், பைத்தியம். ரகுநாதன் அவர்களே, எல்லாரும் விட்டுட்டு போக நீங்கள் உங்களோட தம்பியோட கூட்டி கொண்டு அதாவது நல்ல சினிமா பாட்டை போட்டு ஜிங்கி சக்காண்டு ஆடத்தான் சரி. வேற ஒண்ணும் உங்களால முடியாது. ஏனடா இயலாது. உள்ளூராட்சியை விட்டுட்டு போங்க. அவரை வச்சு தான் நடத்துவேன்னு அர்த்தம் இல்லை. மற்றவங்க லூசர் தான் அண்ணன் தான் பெரிய ஒரு இல்ல வேண்ட ஃபேமிலி தான் படிப்புல அந்த மாதிரியான ஆக்கள் மற்றவைக்கும் வந்து ஒன்றும் தெரியாதுதான் வேண்ட இணைப்பு போடாது. அப்படியோ பயிரங்க சவாலுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அர்ஜுனாவும் தமிழனும் வந்து வடகிழக்கு மக்கள் வந்து முட்டாள்கள் அதாவது பார்க்கும்போது கோமாளிகள் மாதிரி நினைச்சு கொண்டு கதைக்கணும். அவர் நினைப்பு என்னண்டா முன்னுக்கு இருக்கிற கேட்கிற பார்க்கிற மக்கள் எல்லாரும் கோமாளிகள் முட்டாள்கள் ஒன்றும் தெரியாது என்று நினைச்சு கொண்டு அவைகள் கதைக்கணும். ஆனா அதெல்லாம் எங்கள்கிட்ட அதெல்லாம் இந்த பரப்பெல்லாம் வேகாத ஐயா. நீங்க என்ன நாளைக்கு செய்வீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு சொல்லுவோம். எம்ஏ பிரதர் என்ன முட்டாள்கள் தான் உண்மையிலே. ஏன் சொல்லுங்க பாப்போம். வடக்கு மக்கள்லாம் சரி புலத்துல இருக்கிறார்களும் சரி. ஏன் அதாவது காசை சில பேர் அனுப்பினு பாருங்க. அப்படியானவர்கள் வந்து மட முட்டாள்கள் தான். அவர் என்னத்துக்கு அனுப்பினோம் எதுக்கு அனுப்பினோம் அவைகளுக்கே தெரியாது. இடையில இருக்கிற இடத்தரகர் இருக்கணும் பாருங்க. பானைக்கடை கீரைக்கடை அவைகளெல்லாம் வந்து புத்திசாலிகள். ஏனென்றால் இந்த உலகத்திலே இந்த இலங்கையிலே வந்து ஒரே ஒரு டாக்டரான் இருக்கிறார். அதுவும் அது ஏமாற்று வழி பேர் வழி இல்லாத டாக்டர் சொல்லி கொண்டு திரிகிறார்கள். ஒன்றை மட்டும் யோசிக்கொள்ளுங்க. ஸ்ரீலங்காவை ஃபுல்லா எடுத்துக்கொள்ளுங்க. வடக்கு கிழக்குல இருக்கிறவங்களை மாதிரி படிப்பாளிகள் எங்கேயும் இல்லையா இலங்கை? அதே மாதிரி வடகிழக்குல வந்து முக்கியமா வடக்குல வந்து அடிமட்ட முட்டாள் டாக்டர் ஒரே ஒரு ஆள் தான். என்னண்டா அந்த கீரை கடையில பானைக்கடையில வந்து வெகு நாள்ல 8ஆம் தேதி புரிச்சு வச்சுக்கொள்ளுங்க. வெகு நாட்களில் குறுகிய நாட்கள் கூட வந்து எல்லாத்தையும் மூடி போட்டு இங்கே ஓடி வருவாங்க. ஏன்டா அர்ஜுனோட உண்மை முகம் வெகு விரைவில் வெளிவர போகுது. அடி விடுமன்றீங்களா? வெளிவர போகுது. ஏன்டா சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அதாவது மக்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு உதவி திட்டங்கள் செய்யறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு. நீங்க அதை விட்டு பிடிச்சு கொண்டு தெரியுறீங்கள். சாதாரண அறிவே இல்லாமல நாங்க பின்னால தெரியும் கேட்டுக்கொண்டு தெரியும். இப்ப தங்கம் சொல்ற தனக்கும் காசு தேவையில்லையா அண்ணாக்கும் காசு தேவையில்லையா சொல்லி அடுத்த நாள் வந்து பானக்கடையில காசு கேட்கிற டிரைவருக்கு எந்த ஹாஸ்பிட்டலோட விடுறது இல்ல. ஆனா இதுல ஒன்று ஞாபகப்படுத்துறேன். இப்ப நான் என்னன்னு சொன்னா நான் இதுல இந்த நேரலைக்கு தங்கம் வந்த நேரலையில நான் கேட்டேன்னா நீங்கள் வந்து இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு வேற லஞ்சம் இல்ல இதை கொண்டு வந்து தந்தால் நீங்கள் இந்த கட்சியை உடைக்கணும்னு சொன்னா நீங்கள் அந்த லஞ்சத்தை வேண்டி ஊழல் செய்து போட்டு போவீங்களோ போக மாட்டீங்களோன்ற அந்த கேள்விக்கு என்ன சொன்னவா தான் வந்து இவ்வளவுக்கு உழைக்கிறேன்னா பேந்தே நான் தான் ஊழல் செய்ய வேண்டி வேணும். நான் ஊழல் செய்யறதுக்கு என்ன தேவையாம் தனக்கு ரெண்டு கேட்டவா இருக்கா?
ஓ நீங்க எஸ்வி எஸ்வி அண்ணா எனக்கு ஒரு கேள்வி நான் உங்கள்ட்ட. அதாவது வந்து சில மக்கள் சொல்லினம் பாருங்கோ. அதாவது டாக்டர் நீங்க நேரடியா வந்தோன்னா டாக்டர் நீங்கள் வந்து கவனமா இருக்கணும், நீங்கள் தனியா திரியுறீங்கள், உங்களுக்கு காரோ என்னமோ வரைவரோ எல்லாத்துக்கும் உடனே பானக்கடையோ கீரக்கடையோ சொல்லுவார், உடனே நான் தாரன் டாக்டர், அது நாங்கள் தருவன் டாக்டர். ஓகே, அப்ப சில மக்கள் சொல்லணும் தனியா போறீங்க டாக்டர், உங்களோட உயிருக்கு ஆபத்து, நீங்க பார்த்து போங்க. அடங்கப்பா, அந்த தேர்தல் காலகட்டத்திலும் சரி இப்பவும் சரி தனியா திரியுறீங்க, என்ன காரணம்? இவ்வளவுக்கு எல்லார்ட்ட எதிர்ப்பேன் சம்பாதிச்சு வச்சீங்க. ஆனா அப்படி இருந்து இவ்வளவு காலம் நீங்க நிம்மதியா இருக்கிறீங்க பாருங்க. அதுல இருந்தே மக்களுக்கு தெரியலையா? அடிமட்ட முட்டாள் சனங்களே, அதான் வந்து பின்புலத்துல என்னெல்லாம் வேலை செய்யணும் யோசிக்கிறே இல்லையா? இப்படி தனியா திரியும் யாரும் திரியலுமா? அவனை பகாச்சு இவனை பகாச்சு யார பகைக்கல. அரசியல் ஞானியண்டா எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு கேள்வி தனங்களால குடுக்கணும். அதாவது நாகரிகமா வந்து செயற்படணும். உங்களோட வந்து என்ன உங்களோட கதை பேச்சு என்ன நாகரிகம் இருக்கு? ஒரு படிச்ச மனுஷனுக்கு ஒரு பக்குவம் அவங்கள இருக்கு. அதை விட்டு சாமான் சீமான் எவ்வளவு கதைகள். அப்ப உங்களை பற்றி உங்களோட பிள்ளைகளும் வந்து இப்படித்தான பழக போகுது. அதை வந்து தமையனாக நீங்க வந்து கண்டிக்கிறீல்ல. உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இதைத்தான் படிப்பிக்கிறீங்க. அந்த உங்களோட தம்பி வந்து பர்டிகுலர் வார்த்தை சொல்ற விக்குது எல்லாருக்கும் நாட்டுக்கு சொல்லுங்கண்ணா. ஆனா என்ன நல்ல காலம் நான் இப்போது சென்று வருகின்றேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் என்று அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருங்கால கிழக்கு முதலமைச்சர் வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. என்ன அண்ணா நல்ல காலம் என்னன்னு சொன்னால் அவட்ட மகனுக்கு தமிழ் தெரியாதண்ணா. அண்டால் தமிழ் தெரியாத அவர் வந்து இதுவள் பழக மாட்டார் அண்ணா. அப்படின்னா இவர் என்ன எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து தர போறார்? தமிழ் தேசியம் கதைக்கிறார். அவட்ட மகனுக்கே தமிழ் தெரியாதண்ணா. என்னென்ன தமிழ் தேசியம் கதைக்கிறார் அண்ணா. இந்த பிரச்சனை வந்து மக்களுக்கு தெரியாம போச்சு. மக்களை வழியா கேட்டுக்கொள்ளுங்க வாடி மக்களே. இங்க எங்கண்ட பிள்ளைகளை விட்டுங்க, சும்மா தமிழ் அந்த மாதிரி கதறுவாங்க இந்த நாட்டுல பிறந்த பிள்ளைய. இதென்ன நீங்க உரக்க சொல்லணும். வெளியில இருக்கிற வெளிநாட்டு மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து எவ்வாறு தமிழை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பிள்ளைகள் எவ்வாறு தெளிவாக தமிழை வந்து பேசவும் நடக்கவும் நடத்தவும், நாட்டியமோ பரதநாட்டியமோ எதென்றாலும் சங்கீதமோ எதென்றாலும் தமிழ் உணர்வோடு அவர்கள் அதை செயற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க உறக்க சொல்லணும். இந்த கதையில சில பேருக்கு வந்து தெரியாதானே என்ன? அதான் என்னடா அந்த பிள்ளைகள் பாருங்க தமிழும் தெரியாது, ஒரு போராட்டம் என்னன்னு தெரியாது தானே வளர்ந்தாக்கள். அந்த 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 விதத்தால அந்த பொடியன் பிழைச்சிடுவான், அவட்ட மான்காரன் பிழைச்சிடுவான். என்னன்னு சொன்னா இவட்ட பழக்கம் பெறாது. ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாதானே. இங்க எடுத்து பாருங்கண்ணா, இந்த வெளிநாடுகள்ல தமிழ் ஸ்கூல்களுக்கு போய் பிள்ளைகள் இப்படி எல்லாம் வடிவா தமிழ் எல்லாம் பழகி தமிழ் கதைச்சு அங்க ஊர்ல இருக்கிறத விட நல்ல அழகா தமிழ் கதைக்கிற பிள்ளைகள் கன பேர் இருக்கீங்க. 1-2 தான் மற்றும்படி மிச்சம் கூடுதலான பிள்ளைகள் வந்து நல்லா தமிழ் கதைக்க மாட்டாங்க இங்க. அண்ணா நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதாவது வந்து பெற்றோர்கள் வந்து தங்க பிள்ளைகளை வந்து சின்ன வயசுல இருந்து கூட்டி கொண்டு வரணும். அவங்களோட வேலை நிமித்தம்டா மாறி ஓகே அம்மாக்கு வேலைண்ட அப்பாவும் அப்பாவுக்கு வேலைண்ட அம்மாவும் மாறி வந்து கூட்டி கொண்டு வரணும். தமிழ் கிளாஸுக்கு கூட்டி கொண்டு வரணும், பரதநாட்டியத்துக்கு விடணும், மியூசிக் கிளாஸுக்கு விடணும், கராட்டி கிளாஸுக்கு விடணும், ஸ்விம்மிங் பூலுக்கு விடணும். அப்ப எல்லாத்துக்கும் வந்து விட்டு விட்டு கூட்டிக்கிட்டு போயிடும். அப்ப அவள் வந்து தமிழ் கிளாஸ் அவள் வந்து இப்ப வந்து மறக்கிறையில ஒவ்வொரு போட்டிகளுக்கு அனுப்பினோம். அதில் வந்து ஒவ்வொரு அவார்ட்களையும் வேண்டி கொண்டே வீட்டை வைக்க அதை பார்க்க ஆசையா இருக்கு. எவ்வளவு பண்பாடா வளர்க்கணும் அந்த பிள்ளைகளை வந்து வளர்க்குற விதத்திலே தெரியலையே. வெளிநாட்டுல இருக்க தமிழாக்கள் வந்து எப்படி வளர்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் தவறான வார்த்தைகளை வந்து பிரயோசப்படுத்தி கொண்டிருக்கீங்க. வெளிநாட்டு ஆக்களுக்கு ஒண்ணு தெரியாது, சின்ன பிள்ளைகளுக்கு ஒண்ணு தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, மேலத்திய நாட்டுல வந்து பழக்க வழக்கங்கள் இந்த எந்த விதத்திலயும் புள்ளிகள் பழகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னா, அப்படி இருந்தும் எங்கண்ட புள்ளிகள் வந்து எவ்வளவு இந்த கட்டுக்கோப்போட இந்த தமிழ் ஸ்கூல்களுக்கு போய் எங்கண்ட கலாச்சாரத்தை பின்பற்றி எப்படி எல்லாம் எங்கண்ட புள்ளிகள் வாழுது. அதான் அதோட பாருங்க, அந்த பிள்ளைகள் வந்து மற்ற நாட்டுக்காரர் பிற நாட்டுக்காரரோட வளையக்கல எங்கட தமிழையும் வந்து ஊட்டுவிக்கணும், எங்கட கலாச்சார விளிம்பியங்களையும் வந்து பழக்கினோம். அந்த பிள்ளைகளும் வந்து வேரோட சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி உடுப்பு சாரி என்ற சாரி கட்டினோம்,
வேட்டி என்ன வேட்டி கட்டினோம், பிரைம் மினிஸ்டரே வேட்டி கட்டுறாங்க. அவ யோசிக்கிறே இல்லையா எங்க தமிழ் எங்க போய் கொண்டிருக்கேன். அண்ணா கதைங்க வார் என்ன இன்றைய நாளில் இன்றைக்கு அர்ச்சுனா ராமநாதன் ஏன் விமர்சிக்கப்படுகிறார், ஏன் மக்களினால் இத்தகைய விடயங்களுக்குள் அவர் சிக்க வைக்கப்படுகிறார் என்கின்ற விடயம் பேசுபொருள். சமூக ஊடகங்களில் வருகின்ற தகவல்கள், செய்திகள், பரிமாறப்பட விடயங்கள் அர்ச்சனாவுக்கு எதிராக புயலாக வீசிக்கொண்டிருக்கிறது. அர்ச்சனாவுக்கு எதிரான இந்த அலையை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அர்ச்சனா என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய தேவையில்லை. பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டை போனாலே போதுமானது, அனைத்தும் நின்றுவிடும். இப்போ தொடராக அனுராக் குமாரதிசநாயக்கு ஆதரவு கொடுத்து தான் செய்கிற இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் கூடாக, இப்படி அவதூறாக பேசுவதூடாக தன் மீது உள்ள எதிர்ப்பு வாக்குகள், வெறுப்பு வாக்குகள் இந்த முறையும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அனுராவுக்கு விழுந்து விடும் என நப்பாசை கட்டுகிறார்கள். கடந்த காலத்திலேயும் இதுதான் நடந்தது. தன்னுடன் போட்டியிட்டவர்களை வீழ்த்துவது, இப்படி நியாய பெய்யென்று பேசுவதன் ஊடாக தான் மட்டும் வென்றுவிட்டு ஏனையவர்களை அதிலிருந்து வீழ்த்துவது, அந்த வாக்கு யாவட்டையும் அனுராவுக்கு அளிப்பது. இந்த உள்ளூராட்சி தேர்தல் அல்லது மாநகர சபை தேர்தல் கூட, இந்த உள்ளூராட்சி தேர்தல் கூட அவ்வாறான ஒரு வாக்கு வங்கியை அது அனுராவுடைய பக்கம் இழுத்து செல்வதுதான் இவரது நோக்கமாக இருக்கிறது. இந்த கருப்பாடுகளும் அதற்காகத்தான் தற்பொழுது மிக வேகமாக போராட்டம் செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதை எவ்வாறு உடைக்கலாம், இந்த விடயத்தை எவ்வாறு மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது, எவ்வாறான முறையில் அதை எடுத்து சென்றால் அது மக்கள் மத்தியில் வீரியமாக சென்றடையும் என்பதுதான் இங்கே விடயம். ஆகவே அர்ச்சனாவும் அனுராவும் செய்கின்ற அனுராவுடைய தமிழ் வேட்பாளர்கள் செய்கிறது ஒரு நாடகம். இந்த நாடகத்தை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் மக்கள் தொடராக சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பாக பேசப்பட வேண்டும். அனுராவை வெல்ல வைப்பதற்காக அர்ச்சனாவும் அனுராவுடைய அரசு சேர்த்து செய்கின்ற ஒரு சதி நடவடிக்கை. வெளிநாடுகளில் உள்ள ஒட்டுக்குழுக்கள், இந்த மாற்றுக்குழுக்கள் விடுதலையை காட்டி கொடுத்த அந்த கையவர்களும் இடைத்திருந்து அவர்களும் பரப்புரை செய்யணும். இப்போ அவை கையில் எடுத்துக்கிறது தமிழ் தேசியம். காட்டி கொடுத்தவரோட கூட்டு வச்சு கொண்டு அவருடைய விடுதலுடைய தேசத்தினுடைய குரலுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள், தேசிய விடுதலையை பேசுகின்றவர்கள் எப்படி ஐயா மாற்றுக்குழுவோட பற்றி இப்போ இருப்ப சொல்லு, என்னட்டு இருப்ப? தலைவர் பிரபாகரன் இருக்கின்ற பொழுதே இந்த ஒட்டுக்குழுக்குள்ளே சேர்த்து வச்சார். அப்போவே ஒன்றுபட்டு இருக்க முடியாத இவங்க இப்போ மட்டும் எப்படி ஐயா வருவாங்க? சரி, அங்கே புலிகள் அழிஞ்சு போச்சு. அப்போ விடுதலை புலிகளாட்டு ஆகலை ஒட்டுழைச்சி வந்தால் விடுதலை புலிகளை உள்வாங்கிறோம் அப்படின்னு சொல்லியாவது இதை 15 வருஷ காலத்தில் மக்கள்கிட்ட மரங்களை விட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்தியலா? இல்லை. ஏன் செய்யலை? உங்களுக்கு தேவை மக்கள்கிட்ட காசு, மக்களை ஏமாற்றுவது. அப்போ அத்தகைய அந்த ஒட்டுக்குழுக்கள் சூழ்ந்திருந்து இந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையும், அவர்களது நேரடி பின்புலத்திலே இயங்குகின்ற அர்ச்சனாவும், அதனுடைய நேரடியாக இயங்கக்கூடிய அனுராவுடைய வடமாநிலத்தினுடைய இந்த அமைச்சர்கள், எம்பிக்களுடைய நிகழ்ச்சிகள் இப்படித்தான் இருக்குது. நான் இப்போ திரும்ப சொல்கிறேன், அனுராவுடைய கட்சியுடைய சிங்கள எம்பிக்கள் அவர்கள் தங்கட இடத்துக்கு நல்லது செய்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்க, அவங்க பரப்புரையை பாருங்க, அவருடைய விடயங்களை பாருங்க. அதிக அளவான ஆட்கள் வந்து அந்த எம்பிகளில் 90% சொல்லலாம் அவர்கள் நல்ல விஷயத்தை செய்துட்டு போகிறாங்க. ஆனால் தமிழர்களை பிரதிநிதிப்படுத்துகிற இவர்கள் என்ன செய்யலாம்? ஒன்றுமில்லை. அப்போ சிங்கள தேசியத்தை நேசிக்கிற ஒருவரை தமிழ் தேசியத்தை அரசியலுக்கு கொண்டு விட்டு போட்டு அவர்களுக்கு மக்களுக்கு ஒன்றும் பெற்றுத்தர மாட்டாங்கன்னு சொன்னால் அப்போ இவைக்கு டக்கர் சவடத்தாக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ ஏன் கொண்டு வந்தீங்க? எதற்காக கொண்டு வந்தீங்க? பதில் இருக்கா? ரெண்டா இல்லை. அவங்க என்ன செய்ய போகிறாங்க? ஒட்டுக்குழு தான் அது தங்களோட விஷயத்தை செய்யும். வணக்கம் சங்கர், வணக்கம் சங்கர், வணக்கம்.
வணக்கம் சங்கர், வணக்கம். மேல இல்லையா அவரும்? சங்கரண்ட வந்து போயிட்டாரா? இல்ல இல்ல இல்ல. இப்போ இவங்கள் ஒன்றுபட்டும் ஒன்றும் செய்ய போறதில்லை. ஹலோ, அடி வாங்க போறீங்க. நாங்கள் அடி வாங்க போறோம்னா பேருந்து இது நிற்கிறிய. நாங்கள் அடி வாங்க போறோம்னா ஏன் நீங்க நிற்கிறிய? போய் அடியை வாங்குங்கோ. வா, அர்ச்சுனா பற்றி கதைக்கிறவன் யாராவது தில் இருந்தால் அர்ச்சுனா செய்கிறதெல்லாம் விஷயம் நல்ல விஷயம், நாங்கள் அவருக்கு எதிராக அடிக்கிறோம்னு சொன்னால் சரி, அப்படியா உங்களோட நல்ல விஷயத்த கொண்டு வா, நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதிலத்தா வா. வெள்ள வட்டிகள் கூடாதுன்னு சொன்னால் வெள்ள வட்டியில் பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இப்போ இல்லை. அப்போ அதுக்கு மாற்றிட அர்ச்சுனா வச்சு அர்ச்சுனா இப்போ அதை விட ஒன்றா கள்ளன். அப்போ வெள்ள வட்டியும் கள்ளர், அர்ச்சுனாவும் கள்ளர். சரி, இப்போ இவர் ரெண்டு பேரும் கள்ளர். அப்போ அடுத்த வர்ற தேர்தலில் யாரை முன்னிலைப்படுத்துறது, யாரை கொண்டு வரலாம், அதனை ஒரு திட்டம். சரி, வருகிற தேர்தலில் அவர்கள் மக்களுக்கு நல்ல விஷயத்தை செய்வாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த மக்களுக்கு சேவை செய்ய வருகிற தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற இவர்கள் இந்த 15 வருஷமாக இங்கே கோமாவில் இருந்துக்கணுமா? கோமாவில் நீங்கள் இருந்தீர்களா? பதில சொல்லையா, என்ன செய்வீங்க மக்களுக்கு? அந்த 15 வருஷம் மக்கள் வந்து அகதியாக அந்த ரோட்டு வழியை குத்திருக்கீங்கள, இங்கே செய்த சேவை என்ன, பணி என்ன, என்ன பணி? எங்கே ரெண்டீங்க? கேள்விக்கு பதில் இல்லை. எல்லாம் ஏமாத்து, எதிலும் ஏமாத்து, சுத்து மாத்து. உள்ளவன எல்லாம் கேள்விக்கு பதில் உள்ளலாம். பா பேசுவோம், மேலே நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், வாங்கும் எல்லாரும் ஏற்றி விடுறோம், வாங்கும் வாங்கும். கேள்விக்கு பதில் இருந்தால் மேலே வாங்க. வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க? இருக்க பண்ண நீங்கள் என்ன? நன்றி அண்ணா. இருக்கிறேன், நாட் பேட் பிரதர், தேங்க்ஸ் ஃபார் மேலே எடுத்ததுக்கு நன்றி. ஓகேண்ணா, வாங்கண்ணா, சொல்லுங்க. நினச்சினா நிலவரம் கட்டவரேன். அர்ஜுன பட்ட கட்டவன பிரதர். நான் முதல்ல அதை நிஷாந்தன் லைவ்லேயே நான் சொன்னேன். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இஷ்யூ வரும்போதே அந்த வந்து இதில் பேசுங்கண்ணா, இதில் கூட கருத்தை வைங்கண்ணா. வேற சமூக ஊடகங்கள பேரை இதில் பயன்படுத்தாங்க ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே. அதான் நான் முதலே 2-3 இதில் போய் சொல்லியிருக்கிறேன். அது ஆனால் அர்ஜுனா எனக்கு முதலே தெரியும் அவன் வந்து சரியான ஆள் இல்லைன்னு சொல்லி. இப்போ சில ஆக்கள் நம்பினவர், இப்போ தெரியாத ஆக்களுக்கு தெரியாதானே அர்ஜுனா பற்றி. அந்த அவன் போய்க்கு வந்து அந்த வீடியோஸ் ஆதாரம் இல்லாமல் சும்மா அந்த ஹாஸ்பிட்டலில் இதுகள் இருக்குது அதுகள் இருக்குதுன்னு சொல்லி, அது சிலதுகள் உண்மையாக இருக்கலாம், ஆனால் ஆதாரம் இல்லாமல் சொல்லி கடைசியில் வந்து பெரிய பிரச்சனை ஆகினதுன்னு பேருந்து அந்த அதுக்கு பிறகு கொழும்புக்கு போகணும்னு சொல்லி கொழும்புல போய் கொழும்பு சிங்கள ஊடகத்தில் வந்து தேவையில்லாத கதைகள் வந்து இங்கே ஒன்று கதைக்கிறது, யாழ்ப்பாணத்தில் ஒன்று கதைக்கிறது, அங்கே கொழும்புல போய் வேற மாதிரி கதைக்கிறது. இப்போ எங்களுக்கு சிங்களம் எல்லாம் தெரிஞ்சபடியே எங்களுக்கு தெரியும் அதை இவர் என்ன கதைக்கிறாருன்னு சொல்லி. நீங்கள் கூட நான் பார்த்தேன் உங்களோட லைவ்ல, நீங்கள் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணினீங்க, கணக்கு உதவி எல்லாம் செஞ்சுனீங்க. கடைசியில் உங்களே தூக்கி எறிஞ்சிட்டு போனார். அது சரியான கவலையாக இருந்தது. இப்போ நீங்கள் செஞ்ச உதவி வந்து ஒரு தரம் செய்ய இல்லை. அப்போ அர்ச்சனாக்கு கணக்க பேர் எதிரியாக இருக்கும்போது நீங்கள் தான் கை கொடுத்து கூப்பிட்டீங்க, நாங்கள் செய்வோம் உங்களை கொண்டு வருவோம்னு சொல்லி. நீங்களும் அடுத்த இதில் இந்த கணக்க பேர் நான் பார்த்துருக்குறேன், பேரை குறிப்பிட எனக்கு அவரை இப்போ ஞாபகம் வரையில் எல்லாம் ஹெல்ப் பண்ணினீங்க. எல்லாம் அந்த புக் அடிக்கிறதுல இருந்து அடுத்து தேர்தல் செய்யக்கூடிய அந்த இதுகள் எல்லா செலவும் நீங்கள் செஞ்சினீங்க. கடைசியில் வந்து அந்த தேர்தல் கிட்ட வரும்போது ஒரு கிழமைக்கு முன்னுக்கு நான் நினைக்கிறேன், ஒரு கிழமைக்கு ஒரு 5-6 நாளைக்கு முன்னுக்கு வந்து அவர் வந்து உங்களோட லைவில் வந்து உங்களுக்கு இதாக வந்து ஒரு தவறான வார்த்தை யூஸ் பண்ணி உங்களை பேசினவர். இப்போ நான் அதை கீழே கேட்டுக்கொண்டா இருந்தேன். அப்போ நான் மேலே வர முடியாமல் இருந்தது, வந்திருந்த அவருக்கு நான் சரியாக பேசியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துக்கொண்டா இருந்தேன் நான். அது சரியில்லை அவருக்கு. அந்த அப்போ நீங்கள் உதவி செஞ்ச ஒரு ஆளுக்கு வந்து இப்படி செய்யும் போதே நீங்கள் நிற்கிறீங்களா? அப்போ இனி மக்களுக்கு என்ன செய்வாருன்னு சொல்லி, ஓட் போட்ட மக்களுக்கு என்ன செய்ய போகிறான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்துக்கு இப்போ பாராளுமன்றத்தில் பார்த்தாலும் வந்து அவர் வந்து தண்ட விஷயங்கள்லாம் போய் கதைக்கிறார். வந்து போலீஸில் அன்றாதபுரத்தில் போலீஸ் பிடிச்சானாம், போலீஸ் அந்த விஐபி லைட்டு போட்டதாம், அப்படி இப்படி மக்களுக்கு தேவையான ஒன்றுமே போய் கதைக்கிறது இல்லை. சும்மா அந்த தலைவர் 2 பேரை எடுத்துக்கொண்டு முதலாவது தலைவருக்கு எதிராக கதைச்சார். இப்போ வந்து பாராளுமன்றத்தில் தலைவருக்கு இது ஆள் மாதிரி கதைக்கிறாரு. அப்போ 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 அதை பார்க்கும்போது இவர ஒன்று சரியான இது இல்லை. ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி அந்த பச்சோந்தி மாதிரி வந்து மாறி 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 கதைக்கிறார்.
இப்போ நாளைக்கு ஒருவன்ட்ட காசு வேண்டினா இப்போ அதுக்கு எதிராக இன்னும் வேறு மாதிரி கதைப்பார். அப்போ அதை பார்க்கும்போது நான் நினைக்கல இவர் வந்து அடுத்த மாகாண சபை அந்த தேர்தலுக்கும் பேர் வந்து நின்றாலும் வந்து ஒரு நேரம் வந்து ஆதரவு கிடைச்சாலும் வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல. அதான் நான் நீங்கள் வலியுறுத்தி சொல்லணும் அவருக்கு வந்து உங்களோட ஊடகத்து மூலம் அடுத்தது உங்களுக்கு புலம்பெயர் உறவுகள் எல்லாம் இருக்கிறார். இப்போ சொல்லுங்க இவருக்கு வந்து ஆதரவு கொடுக்க வேணாம்னு சொல்லி. இப்போ நீங்கள் செஞ்சது இப்போ எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் செஞ்ச பெரிய உதவின்னு சொல்லி நீங்களும் உங்களோட ஒரு நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெயினாக இருந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. அதை எல்லாரும் வந்து அவருக்கு அந்த நேரம் இவரை விடுத்தோணும் இருக்கும்போது நீங்கள் தான் கை கொடுத்து கூப்பிட்டு மேலே அழுத்தி விட்டீங்க. பண உதவியிலேருந்து எல்லாம் செஞ்சுனீங்க. கடைசியில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சரியாக 4-5 நாள் நான் நினைக்கிறேன் அந்த தேர்தலுக்கு முன்னுக்கு வந்து உங்களோட லைவுக்கு உங்களை தவறுதாக பேசினார்ல அந்த லைவ் நேரு லைவில் வந்து அதை பார்க்கும்போது எனக்கு சரியாக கவலையாக இருந்தது. இப்போ உதவி செஞ்ச ஆளுக்கு எப்படி செஞ்சபடியே நீ அது பிறகு நான் நினச்சேன் நீ வேறு வெண்டாலும் செய்ய மாட்டேறேன்ட்டு அது மாதிரி தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் சொல்ல சரியா பிள்ளைன்னு தெரியல. நீங்கள் இப்போ எனக்கு இங்கே இருக்க எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க என்ன மாதிரி இருந்து நான் பார்த்த இதுலேருந்து நான் அவர் வந்து கடைசி மட்டும் நல்லது செய்வாருமா எனக்கு தெரியல. நன்றி 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 நீங்க சொன்ன கருத்து நாங்க அதை நான் நினைக்கிறேன் வன்னிமாந்தே அண்ணா வந்து அண்ணான்ட்டு சொல்லி கதைக்கிறேன். அவர் நான் பார்த்தேன் அவர் முதலிருந்து நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அவருக்கு எல்லாரும் வந்து எதிரியாக இருக்கும்போது அந்த அண்ணா தான் வந்து வன்னிமாந்தேன் அண்ணா தான் நின்று எவ்வளோ கை கொடுத்தார். அந்த காசு இல்லாத போது அந்த புக் அடிக்கணும் இது அடிக்கணும் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்தார். அந்த ஷர்ட் டிஷர்ட் அடிக்கணும்னு சொல்லி அது அடுத்தது அவரோட நின்ற நான் 5 உறுப்பினர்கிட்ட அவை ஆக்களே காண கிடைக்கல. அவை எல்லாரும் வந்து அந்த வெண்ட போது வந்து ஒரு உதாரணத்துக்கு கூப்பிட்டு ஒரு கேக் கொண்டு வெட்டி நீங்களும் சொன்னீங்க இந்த லைவில் போன லைவில் நான் அந்த வெண்ட டைமில் மணிமகேந்திரன் சொல்லியிருந்தார் ஒரு கூப்பிட்டு ஒரு இதுக்காக இருந்தாலும் ஒரு அவை கௌரவிக்க விதமாக வெண்டிட்டோம்னு சொல்லி அது பிறகு வெண்டா போது இவேட்ட அந்த லோயரோட தான் அவர் திரிகிறார் வந்து அந்த இருந்தவரை வந்து இருந்த ஆக்களை வந்து இப்போ ஆள் கணக்கு எடுக்கிறதும் இல்லை. அப்படி கணக்க விஷயங்கள் கணக்க பிள்ளைகள் செஞ்சிருக்கிறாரு. அது பிறகு என்ன மாதிரி தெரியல. இப்போ இனி நம்பி போனாலும் வந்து இனி வாராக்களுக்கு என்ன நல்ல செய்வாருன்னு எனக்கு தெரியல. இப்போ அடுத்த மாகாண சபை தேர்தலில் வரும்போது இனி இவரோட கூட்டு சேர்ந்து இருக்க ஆக்கள் இனி புது ஆக்கள் வந்து சேர்ந்தாலும் வந்து நான் நினைக்க மாதிரி தெரியல அவையே வந்து அந்த தேர்தல் முடிஞ்சோன்னா ஆளை வெட்டி விட்டுருவார். அதான் இவர் கடைசி மட்டும் நான் நினைக்கிறேன் கடைசி மட்டும் இவர் நல்லது செய்ய மாட்டேறான்னு சொல்லி ஒரு நேரம் வந்து வன்னிமகேந்திரன் நான் லைவ்ல வந்து தான் செஞ்சது தவறுதுன்னு சொல்லி வன்னிமகேந்திரன் அடுத்தது புலம்பெயர் உறவுகள் உங்களோட லைவ்ல வாராக்கள் இருக்கிறதா வீட்டை மன்னிப்பு கேட்டு தான் சரி உங்களோட சில ஐடியாஸ் எடுத்து செய்ய தொடங்கினா நான் நினைக்கலாம் இது சரியான பாதைக்கு போகலாமன்று. நான் நினைக்கல இவர் அப்படி திருப்பி வந்து உங்கள்கிட்ட வந்து லைவ்ல வந்து தான் செஞ்ச எங்களுக்கு பெருசாக கேட்க தேவையில்லை. நம்ம உங்களோட லைவ்ல வர நினைக்கிறோம் நான் செஞ்ச சில தவறுதலை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு கேட்டாலே நான் நினைக்கிறேன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அவர் மன்னிப்பு கேட்டுறோம் நாங்கள் மன்னிச்சு ரேட்டுருவோம். அப்படியா அப்படி இல்ல 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 அப்படி அவர் வந்து மன்னிப்பு கேட்டா நாங்க ஓம் சார் வந்துட்டீங்க சார் மன்னிச்சு கொள்றோம் ஏற்றுக்கொள்றோம் நாங்க ஏற்காதான் அப்படித்தானே என்ன அப்படித்தானே போகணும். இல்ல அப்படி நான் உங்களை கேட்க சொல்லல. என்னென்ன சொன்னேன்னா இவர் செஞ்ச தவறுதலை சொல்லி இப்ப உங்களோட நோக்கத்து உங்களுக்கு சில இதுகள் ஐடியாஸ் இருக்கு உங்களோட பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த லைவ்ல வரவே அவையோட ஐடியாஸை கேட்டு செய்ய ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தனா அதுக்காக நான் சொல்ல நீங்க மன்னிப்பு கேட்டோன்னா வேற எடுத்து இதுல வந்து நான் செய்ததை போலதான் மன்னிச்சு கொள்ளுங்க பேசுறதெல்லாம் போலதான் எல்லாரும் பண்ணுவோம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னா என்னென்ன நாங்க செய்யணும். அது வந்து நான் அவர் கேட்கணும்னு நான் சொல்றேன். அதுக்காக நீங்க வந்து அவரை உடனே எடுத்துக்கொள்ளணும்னு நான் சொல்லல. இவர் செஞ்சதுக்காக எங்கட இப்ப நான் அவர் வந்து இப்படி கேட்டுட்டா நாங்க என்ன அதுக்கு பாய் சொல்லணும் அதுக்கு பிறகு நாங்க எப்படி நடக்கணும் அதுக்கு பிறகு அப்படி இப்படி நடந்தா அதுக்கு பிறகு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு தலைமையில் இருக்கிற உங்களோட இந்த லைவ்ல இப்ப இருக்கிற மெஸ்பி அண்ணா ரெகுலர் வாராக்கள் இருக்கா வீட்டை கேட்டு டிஸ்கஸ் பண்ணி நீங்க ஒரு முடிவெடுங்க. அதுக்காக என்ன முடிவெடுக்கணும்
இப்ப என்ன முடிவுன்னு சொன்னா உங்களோட நோக்கம் இருக்குதானே அண்ணா? என்னன்னு சொன்னா இப்ப நீங்க சில நோக்கங்கள் வச்சிருக்கிறீங்க. இப்ப இந்த நோக்கங்களை சொல்லி ஜாழ் மாவட்டத்துக்கு வடகிழக்கு மாவட்டம் வடக்கண்டு எடுப்பவே வடக்கு மாவட்டத்துக்கு இது செய்ய முடியுமென்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க ஓகே வேற இப்ப உங்களுக்கு சரி ஓகே இப்ப இந்த நோக்கத்துக்கு வராருன்னு சொன்னா உங்களோட இருக்க நண்பர்களோட இதை தொடர்ந்து பயணிக்க போறார் அப்படின்னா அதுக்கு பிறகு இப்ப உங்களை ஜாழ் மாவட்டத்துக்கு நல்லது நடக்குன்னு சொன்னா அதுக்கு ஓகே. இப்ப அதுக்கு பிறகு நீங்க இந்த வீணா போன ரஜினா வந்தவங்கிட்ட மன்னிப்பு கேட்பாராம். நாங்கள் எல்லாம் விழுந்து காட்டி சார் வாங்க சார் மன்னிப்போமா அவர் போய் அங்கே வடக்கு ஆனால் நடக்கிற கதைங்கண்ணே ஒரு கோமாளி பைத்தியக்காரனை கொண்டு வந்து திருப்பாங்க கொண்டு வந்து அதை அவனை போட்டு வந்தா காலு போட்டு மிதிக்க போட்டு கொண்டு குப்பையில போட்டு போய்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்க மன்னிப்பீங்க? ஆனா ஒரு எத்தனை மன்னிப்பு கேட்பாங்க நம்ம காலத்துல ஒரு நீங்க எத்தனை மன்னிப்பீங்க? என்ன பேச்சு இது? சொல்லுங்க என்ன பேச்சு? எப்படி நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்களும் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறேன்னு சொன்னா என்னன்னு இந்த கதையை நீங்க இந்த சம்பவத்துக்கு வந்து அந்த முன்னுக்கு வந்து வைப்பீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை மூத்திரத்தை எடுத்துடலாம் அவன் மூத்திரத்தை போய் இவர் எடுக்க போறாராம். முருகன் கோயில போய் நல்லூருக்கு போறவங்களுக்கு பொம்பளை கள்ளன் காவாலி பம்பளை பிறந்தது மயிராண்டி சாமான் சீமான் டெவல் போட போறான். மாவீரனுக்கு போயில்லை இதுவரைக்கும் முள்ளுவாய்க்காலுக்கு போயில்லை. சரி மடுராத்தா மறைஞ்சு விடா மாவீரனுக்கு போனியா? தீபமேத்தினியா? முள்ளுவாய்க்காலுக்கு போனியா? சுதந்திரத்துக்கு என்ன சொன்ன? நீ என்னப்பா சொன்ன? சுதந்திரத்துக்கு என்ன சொன்னியா? இவ்வளோ ஃப்ராடும் செய்வாராம். அதுல பாய் கூசல்யானது இல்லை. நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையாண்ணா? பாய் கூசல்யாண்ணா ஒரு தமிழன்டா கொஞ்சமாவது சூடு சொல்ற இருக்க வேண்டாமாண்ணே. சிங்களனும் மன்னிக்கலாம். இப்படியா பார்த்தா துரோகிலேன்னு செய்யலாம் சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. கண்டிப்பா அது நீங்க உங்களோட 100% உண்மை. என்ன சொல்றேன் எப்படி பேசாதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு கேவலம் என்ன? புரோக்கஸ் இப்படித்தானே ஹாய்ப்பாங்க. நீங்க சொல்ற இந்த வார்த்தையில புரோக்கஸ் கலைக்கிறேன். ஆனா நான் சொல்லட்டும் அவங்களுக்கு விளங்கிட்டு அப்படி நான் சொல்ல வரல. பட் நீங்கள் உங்களுடைய ஒரு கருத்தை சொல்றீங்க, அது கூட கருத்து என்ன. ஆனா இந்த கருத்துக்கு பின்னக்கூடிய அரசியல் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை நாங்க பார்க்கணும். சொல்லுவியாம் மப்புள பிரதர் சொல்லுவியாம் வாங்க ஒரு பொம்பளை பிள்ளை மூத்திரம் எடுத்தலாம். இவர் பொம்பளை பிள்ளைனா மூத்திரம் எடுக்க போறாராம். அவர் இழிவான கதை எல்லாம் கதைப்பாராம். பாராம் உடனே மன்னிச்சு போட்டு பேர்ந்து இவர் இவ்வளவு செஞ்சவர் மக்களுக்கு ஜாழ் மாவட்ட மக்களுக்கு வடக்கு மக்களுக்கு உதவி செய்ய போறாராம். 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஓட்டு பண்ணி கிளிக்கல. இவர் சுயேட்சையா வந்து ஒத்தையில வந்து ஒருத்தர் கிளிக்க போறேன். இதற்கு நாங்கள் நம்பணும். அப்போ நம்ம தமிழ் மக்கள் எல்லாமே நம்ம மொட பயல் முட்டா பயல் அப்படித்தானே கதைவேட நேப்பு இப்படித்தான் இருக்கு. முட்டா பயல்கள் அதை சொல்ற நம்புவாங்க அப்படித்தானே. பண்டி மைந்தன் அப்போ சரி பண்டி மைந்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நித்திர முடிச்சு இதுவரை செஞ்சாங்களே, இவ்வளோ மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அவனை நாங்கள் இவ்வளோ இழிக்க போக பார்த்துருக்க மக்கள் என்ன எப்படி குழப்புவாங்க. மக்கள் அவங்க மேல ஒரு நன்மை வச்சுக்கிறாங்க. 20 ரூபா பார்த்தவங்க அவங்கள விட்டா நின்றவங்க அதை பற்றி யோசிக்கிறே இல்லை. அடி அப்ப அப்படித்தானே அப்படித்தானே என்ன இப்ப என்னன்னு சொன்னா அவர் சரி வராட்டி. ஆனா அது நான் சொல்லல அவர் நீங்க நீங்க இவரை என்ன நம்புறீங்க? இவர் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதி நீங்க எப்படி நம்புறீங்க? தலைவரை பற்றி பேச நீங்க மட்டும் நீங்க மன்னிச்சு விடலாம். சரி ஏதோ கோவத்துல பேச விடா, சரி மன்னிச்சு விடலாம். ஒரு கதைக்கு எப்பவுமே மன்னிச்சு விடலான்னு மாவீரர்களுக்கு போய் இது வரைக்கும் விளக்கு ஏத்தினியா சொல்லப்பா? ஏத்தினியாப்பா? முள்ளுவேகளுக்கு போனியாப்பா? ஐயா போனீங்களா? ஐயா சார் உங்களை தான் சார் போனீங்களா? சார் போகல. இந்த காணாமல் ஆக்குற அந்த கூட்டத்திற்கு போனீங்களா? இந்த சோதனை இனத்துக்கு இலங்கையில சோதனை இனத்துக்கு கரிநாளா அதில் வந்துட்ட பெற்றோர்கள் அந்த மக்கள் கூட்டத்தில் அதிகம் தங்கள் பிள்ளைகளை பறி கொடுத்து காணாமல் போன பெற்றோர் தான் கூட வந்துட்டாங்க. நீங்கள் அவை என்ன சொன்னீங்க? வீடா போனது வந்திருக்குது, நாங்கள் ஒரு கிடந்த இலக்கைகள் மாறுகிறோம், நாங்கள் ஒன்றுபட்டு வாழோம், நாங்கள் மாட்ட விட்டா சொல்லோம். அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் உங்களோட கட்சியில் போட்டிவிட்டு தான் கிருஷ்ணா போயிட்டான் இல்லை, ஒரு மாடமுள்ளோடு போயிட்டான் இல்லை, உங்களோட கட்சியில் போட்டிட்டு இந்த 8 பேரும் எங்கே போயிட்டீங்க?
கோபாலம் எடுத்தீங்களா என்ன கூட கட்சியில் போட்டிட்ட மிச்சம் 8 பேர் இந்த சுதந்திரத்துக்கு கரிநாள் அரிசுக்கு ஏன் நீங்க போயில்ல? ஏய்யா போயில்ல? ஏன் போயில்ல? ஆ சொல்லுங்கடே போயில்ல. அப்ப தமிழ் தேசியம் மட்டும் வருகிட்ட எதுக்கு நீ போயில்ல? நீங்க போகல. இப்போ வந்து வேற வண்டி தானே அண்டையாட பண்டிச்சு கொள்ளுக்கோட சுற்றியோட புரசுரோட அழுத்த உடனே தெரியுதாண்ட எல்லா சேர்த்து அடித்தாக்கலண்ட உங்களை வெளியே பிரித்து போட்டாக்கலண்ட. அப்போ நாங்கள் மாறமண்ட அதை நாங்கள் உண்டா பயணிப்போம். நான் ஏதோ தவறு செய்த அண்டையாட மன்னிச்சு கொள்ளுக்கணும் இப்படி சொல்லுவேன். அதை நாங்கள் கேட்டுட்டு வாங்கணும் மன்னிப்போம். ஒருக்கா வந்து தான் பாரு களத்துக்கு நான் தான் சவால் விடுறேன். இது வந்து இந்த கதையை சொல்லித்தான் பாரு. நீங்கள் இந்த மக்களை பார்த்துக்கும் போது சொல்லித்தான் பாரு. தில்லிருந்தா வந்து பாரு. உனக்கு நன்றி இருக்கா? நன்றி என்ன தெரியுமா இருக்கா உனக்கு? அதுக்கு நன்றி இருக்கா? இருக்கா நன்றி? என்ன பேச்சு இது? அவர் வருவாராம் நாங்கள் கூட மன்னிப்பு கேட்போமா? அவர் மன்னிப்புக்கு அப்புறம் நாங்கள் வாங்க சார் ஏறும் கொண்டுவோம். இப்படி கற்பனை உங்களுக்கு. நீ நின்று தான் பாருங்க உள்ள வச்சதுக்கு வந்தா நீ பாரு. நீ நானும் பார்த்து தானே போறேன். மனநோய் என்னோட இழிச்சா போறதுதான் நான் யாழ் மணி நேரம் அந்த பாட்டை ஆத்தா கொடுமை இப்படி சொல்லிட்டாங்க. நான் கோவத்தில் எழுதினேன். நான் அந்த பாட்டை நீ என்ன நானே இப்போ கேட்க நான் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படித்தானே பொறுத்துரு வரட்டு பண்ண நான் பார்த்துட்டு கரப்பாலேருந்து எல்லா ஆட்டுக்கும் சேர்த்து வச்சு விட்றேன் நான். முதல்ல பயணிக்கைகளை மக்களை அடையாளங்கன போல எங்களுக்கு என்ன மாதிரி களப்பணியாட்டினாங்கன்னு சொன்னால் அவங்கள போய் பயக்காமல் அவங்களோட அனுசரித்து போக போல. அவங்களோட எதிர்த்தாங்களா? அவங்கள எதிரி ஆக்குறது யாரு? அர்ஜுனா நாங்கள் இப்போ எதிரியா பார்த்தோமா? இந்த ஒட்டுக்குழு வீணா போன ஒட்டுக்குழு கொடுத்த ஐடியாவில் அவங்க சொல்றதை கேட்டுப்படுத்த நீ வந்த. இந்த மிதிவடி கண்டிவடி இந்த புள்ளியார் தொல்லியார் வண்டியார் ஒன்று உனக்கு நேர்மையா இரு. ஒன்று நீ செய்யற வேலைக்கு நீ நேர்மையா இருக்க பழகு. மற்றவனுக்கு நேர்மையா இருக்கக்கூடாது. நீ செய்யற வேலைக்கு நீ நேர்மையா இருக்க பழகு. உண்மையா இருக்க பழகு. அது இல்லையா வராது. நாளைக்கு வாங்கலாம் விட்டுட்டு போயிடுவாங்க. இவற்றை நோக்கு ஆக்களை பாவிக்கிறது. இந்த ஒட்டுக்குள்ளே ஒரு ஆக்களை பாவிப்போம். மன்னிமேதனா அதில் போயிரு அவங்கள பாவிச்சு போட்டு அவனை முதுகுல குத்து அடிச்சு போட்டு ஓடு. இந்த முதுகுல குத்துறதையும் அவதூறு விட்டுட்டா வேற என்ன தெரியும்? என்ன தெரியும்? இதை விட்டா வேற என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லப்பா வேற என்ன தெரியும்? அர்ச்சுனா வருவார். வந்து நான் செய்ததுக்கு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கிறேன். ஆகவே மக்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் ஒன்றாக பயணிப்போம். அப்படித்தானே? சரி, இந்த 80 நாளுகளை வந்து நீங்க தமிழ் மக்களை செய்த சேவை என்ன? கூட்டிக்கிட்டு வாங்க. கொஞ்சம் ரகராம இருக்க வந்துட்டு போக கொஞ்சி விடுறதுக்கு ஒருக்கா உங்களோட பாசை இல்லையே கொஞ்சி விடுறோம். அண்ணா தம்பியை முடிஞ்ச அண்ணா தம்பியை கௌசல்யா வர சொல்லுங்க. முடிஞ்சா அர்ஜுனாவையும் கௌசல்யாவுக்கு வந்து வர சொல்லுங்க. கேட்கிறேன் உன்னை மூத்திரம் எடுத்து கேட்க பார்த்துக்கிட்டு நீ பொம்பளையானு கேட்கிறேன். நான் கேட்கிறேன் பரட். ஒரு பொது வழியில வச்சு யாராவது நாங்கள் தனிநபர் உங்களோட தனிநபர் வாழ்க்கை பற்றி பேசினோமா? பேசினா எங்கிட்ட கேள்வி கேளுங்க. உங்களோட பக்கத்தில் இருக்கிறவர் உங்களோட சிறுநீரை எடுத்து தாரம் தெளியன்னு சொல்றார். அதை கேட்டுட்டு பெக்க சிரிச்சு கொண்டு வெக்கமே இல்லை உனக்கு? உங்களுக்கு வெக்கம் இல்லை? அது இதை கேட்டுக்கிற கூட அம்மா அப்பாவுக்கு வெக்கம் இல்லை? சொல்லுங்க அண்ணா. வந்த நாள் இந்த பலம்புரி ஹோட்டல் இருக்கிறிய எப்படி இருக்கிற? காசில இந்த ஹோட்டலான வாசிக்கிற எப்படி வாசிக்கிற?
என்னடா அப்ப ஒரு நாளே ஒரு ஹோட்டல்ல இருக்கிறதே பெரிய பிரச்சனை, வந்துருவான் எல்லாம் செஞ்சு. நீங்க மட்டும் எப்படி கௌசல்யா நீங்களும் ஆ? எதுக்கு சாதியை பற்றி கிளப்பின? காசு வாங்க இந்த சாதியை கதைக்கல. நான் தான் சைவ வெள்ளாளன், நான் அவர் வெள்ளாளனா, அவர்கிட்ட சாதினா நல்ல சாதியா, மற்றதெல்லாம் உதவா சாதியா. அப்ப இப்ப நீங்க கேட்குறீங்க அப்ப அப்படியா? எந்த வெள்ளபடியே கல்றன்னு சொன்னது அரசாங்கத்தை படுத்தா கொள்ளை அடிச்சான். அவன் என்னைக்காவது ஒரு 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 எம்பி நான் சைப வெள்ளாளன், நான் இந்த சாதியை சொல்லி பேசிக்கிறானா? அவனை பேச வேண்டிய அவசியம் ஏன் வரணும்? எதுக்கு அவன் பேசணும்? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. புத்த விகார உடைக்க முடியான்னு சொன்னா அப்ப நீ தமிழ் தேசியவாதி சிங்கள தேசியவாதியா? சிங்கள தேசியவாதி சொல்றான் புத்த விகார உடைக்கலாண்டு, புத்த விகார உடைக்கலான்னு சொல்லுவோம் சிங்கள தேசியவாதி. அப்ப நீ எப்படி தமிழ் தேசியம் பேசலாம்? சரி, தமிழ் தேசியம் பேசுற நீ பிரபாகரன் அழைக்கிற நீ வல்வெடுத்துறையை நான் பார்த்து வளர்ந்து சொன்னேன். அப்பயே நீ மாவீரன் உலக போகாத. நீ வல்வெடுத்துறை மக்கள் வந்து மாவீரன்டா ஒருத்தவங்க கூட தவறாம போய் விளக்கேற்றுறோம். அந்த மண்ணில் இருந்தாண்டா ஓடி போய் விளக்கேற்றுவோம். இப்போ விளக்கேற்றினீங்களா? அந்த மாமர வீரர்களுக்கு விளக்கேற்றினீங்களா? சொல்லுங்க. அப்ப எதை வச்சு என்ன பேசுறீங்க, என்ன கலைக்கிறீங்க? அப்ப ஒட்டுக்குழு விளக்கேற்றக்கூடாது. சுதந்திரத்துக்கு என்ன சொன்னீங்க? அங்க போனவன எல்லாம் சிங்கள அங்க கத்தி கொண்டிக்குதல் வேலை இல்லாம, அப்படித்தானே? அப்ப இவருக்கு வேலை இருக்கு. அப்ப அங்க 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 போனவனுக்கு வேலை இல்லாம போனவன் கருப்பு நாடு சொல்லி அதை அறிஞ்சவனுக்கு வேலை இல்லாதவன். அப்பவே இவருக்கு வேலை இருக்குன்னு நீ பாராளுமன்ற உறுப்பினர் யூடியூபரா? பாராளுமன்ற உறுப்பினர் வந்து எந்த வெள்ள வட்டியாவது யூடியூப் ஆரம்பிச்சு அதில் பணம் சம்பாதிக்கிறானா? சொல்லுங்கண்ணே. உங்களோட ரகுராம் காவல்துறை இருந்த ஜிங்கிச்சாக்கு போய் சினிமாவுக்கு டான்ஸ் ஆடுறாரு. எதுக்கு? உடுப்பில்லாம தமிழாக்கில் போட சொல்றீங்க. உனக்கு வயசு வந்து மகள் இருக்குல்ல, உனக்கு உடுப்பில்லாம போட சொல்ற? உனக்கு மனுஷன் பிள்ளைய போட சொல்லுவியா? நீ கேட்க மாட்டீங்களா கேள்வி? ஏதாவது ஒரு 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 நெறியாளர்னு சொன்னா இப்படி கேள்வி கேட்டா என்ன சொல்லணும்? நான் இதில் வரைக்கும் அர்ஜுனா நான் சொல்ல இதை பிள்ளை இப்படி கருத்து போடக்கூடாது, மக்கள்கிட்ட எதிர்ப்பு கொண்டு வரும், அணிய ரெண்டா உடனே சொன்னா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அன்னைக்கு பக்க இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நான் சொன்னேன் இதில் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்தால் பிழைச்சின வரும், உடனே மன்னிப்புகளுக்கு சொன்னமா இல்லையா? என்ன சரிங்க? சரி, தமிழ் மக்களுக்கு வடக்கில் வந்து அரசியல் ரீதியாக மக்களுக்கு இவர் சிறந்த பணியாற்றுவாரண்டா. அப்படி பணியாற்றவன் இந்த செலத்தை எடுத்து போகிறவன், இந்த சாதி ஒரு மதபொறி கதைகள், இந்த தகாத வார்த்தைகள் கதைப்பரா? அப்படி மக்களுக்கு சேவை செய்ய போறவன் ஓடோடி போய் கண்துடைப்புக்காவது இந்த மாவீரருக்கு விளக்கேற்றிருப்பானா இல்லையா? செய்வியா நீ? அதை விடுங்க. 2025ஆம் ஆண்டு போய் ஏத்துறேன், விடுங்க. என்ன அதை 2025 எதுக்கு போகணும்? இப்ப ஏத்தனையே அப்ப போய் ஏத்தணும். அப்பதான் நாள் வருமோ? நான் எம்பியா வந்தோன்னா மாவீரருக்கு முன்னுக்கு தான் விளக்கேற்றோம். சிறியண்ணா போனார் இல்லையா? நீ பாரதிரி நானும் கேட்கிறேன் தானே, பாரதிரியன் சொல்ற சிறியண்ணைக்கு கிளிநொச்சிக்குல அல்ல யாழ்ப்பாணத்துக்கு அல்ல இலங்கைக்குல எதுல பார் இருக்கு? ஒரு படத்தை பிடி போட இதான் பாரதிரி நேரில் போட. நீ தான் துணிஞ்சவனாச்சே. நானும் கேட்கிறேன், மாட்டேங்கிறிய இது வரைக்கும். என்னடா உடனே ஆதாரம் இருக்கு. இந்த கார் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்த பார் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ஸ்ரீதரனுடைய பார் அப்படி சொல்லு. ஒரு வீடியோ பிடிச்சி போட்டா? நீ போட மாட்டேங்கிற. அப்ப போட முடியாது. எனக்கு பாரதிரி சொல்றேன். நானும் வேண்டேன்னு கேட்கிறேன். ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்க, அப்பவே பயப்படுற போடன்னு. வீடியோ பிடிச்சி போடு. நாங்க நம்பிட்டு போறோம். அண்ணன் இப்படி வந்துக்கிறார் அர்ஜுனாண்டவர், இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த பார் உங்களுடைய உங்களோட கருத்து என்னென்ன போட்டு கேட்டுருவோம். சோழி முடிஞ்சு போச்சு. செய்ய மாட்டேங்கிறியே. அவ செய்ய முடியாத எதுக்கு சொல்ற?
சொல்லுப்பா. செய்ய முடியாத ஒண்டா எதுக்கு சொல்ற? அப்ப உன் நோக்கம் என்ன? உங்களோட நோக்கம் என்ன? இப்ப சிறிதரன் வந்து அடிப்படையில் ஒரு போராளி குடும்பம், மாவீர குடும்பம். தளபதி வடபோர்மனை தளபதி பிரிகடியர் தீவிரண்ணா, சால்சரி சிறப்பு தளபதி கில்மர் அண்ணா. அப்ப அந்த குடும்பத்துக்கு மேல இந்த போராளி குடும்பம், மாவீர குடும்பங்களை சேரடிக்கணும். அதான் நோக்கு. அவ தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் தேசியத்துக்கு உழைச்சவன் அவ்வளவு பேரையும் என்ன செய்யணும்? சேரடிக்கணும். அதான நோக்கு. சிறிதரன் பாராளுமன்றம் எம்பியா வர்றதுக்கு அந்த போயிடுச்சு. கனகபுரம் மாவீர நாளுக்கு அந்த ஆக்களை கூட்டிக்கிட்டு போகுது. நான் சொல்றேன், நீ செய்யலாட்டி பேர்ந்ததுக்கு எம்பியா வந்திருக்கிற வெளிநாட்டு மக்கள்கிட்ட காசு ஆச்சு நீ கலவுன்ற நீ தான் பாபா மேல பேசுவோம். உனக்கு சூடு சொரண மானம் வெக்க ரோசம் இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை தங்கச்சின்னு சொல்றிய, போய் அவளை கௌசல்யா மூத்திரம் பெய்ய நான் எடுத்து தரலாம்னு சொல்றிய. ஒரு பொம்பளை பிள்ளை பெய்ய நீ போய் அடிப்பியா? வெக்கமில்லை சொல்றது உனக்கு. அப்ப பின்ன அம்மா 5 வயதுல 3 வயதுல ஊத்தி தந்தால் தானே குடிகார குடும்பம் தானே. நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க எனக்கு அம்மா சின்னலையே ஊத்தி தருவா 5 வயதுல. எந்த ஒரு தாயாவது 5 வயதுல பிள்ளைக்கு ஊத்தி கொடுப்பாளா? சொல்லு. எந்த ஒரு தாயாவது எந்த ஒரு அம்மாவாவது 5 வயதுல பிள்ளைக்கு இந்த சாராயம் குடியோட ஊத்தி கொடுப்பாவா? சொல்லியா? உன்ன மாதிரி மண்டப்பழுது என்ன உனக்கு? மண்டப்பழுது என்ன உனக்கு? நான் அன்னைக்கு நான் பேச வேண்டிய எக்கச்சக்கமா பேச வேண்டி வரும். நான் பொதுவிலேயே பேசிட்டு கடந்து போக ஆசைப்படுறேன். ஏன்னா அண்டு வரையும் அண்டையில இருந்து இண்டு வரையும் மன்னா ஒரு ஹோட்டல்ல 2 பேரும் தங்கினோம். அந்த மன்னார் மக்கள் வேண்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மக்கள் இப்படியான இதோட கேட்க மாட்டேன்னு அந்த சிந்துஜான கணவனை கொண்டது நீயா இல்லையா? கணவரை கொண்டது வர்றானா? சிந்துஜான கணவனை படுகொலை செய்ய தற்கொலை செய்யறது தூண்டியது நீயா இல்லையா? அர்ஜுனா நீங்களா இல்லையா? அந்த புள்ளைய தத்திரப்பட்டு சொன்னீங்க, ஏன் இது வரைக்கும் போய் எடுக்கல? வா பேசுவோம். அந்த பிள்ளையை தத்தெடுப்புன்னு சொன்னீரா இல்லையா? சொன்னீங்க. ஏன் துறைக்கு தத்தெடுக்கல? சொல்லுப்பா. பாராளுமன்ற தேர்தல் வந்து 3 மாதம் முடிஞ்சது. அதுக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். தன் மகனே சின்னன்ல இருந்து பேபியில இருந்து தான் தான் வளர்த்தது தனக்கு வளர்க்க முடியுமென்னு ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னி மைந்தனா இந்த கதை எடுத்துறாங்க. அப்புறம் வேணுமெண்டா அந்த பிள்ளைக்கு சேர்த்து காசை கெடுப்பார். அடுத்த அடி அங்கதான் இருக்கும். அந்த சிந்தியான பிள்ளைய நான் வளர்க்குறேன்னு சொல்லி அதுக்கு காசு வைப்பார். சிந்தியான புள்ளி எடுக்க போறேன்னு சொல்லி, சரி இப்ப இன்றைக்கு நாளைக்கு எடுக்க போறேன்னு சொன்னா ஏன் இப்ப நேற்று வரைக்கும் எடுக்காம விட்ட? ஏன் எடுக்காம விட்ட நீ? சொல்லு, ஏன் எடுக்காம விட்ட நீ? சிந்தியான கணவனை படுகொலை செய்தது நீயா இல்லையா? சொல்லு. மன்னார்ல இருந்து அங்க கண்டில இருந்து வந்தியா இல்லையா? வந்துட்டு மாமியோட பிள்ளையோட ஒன்றே இருந்த அந்த 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 கணவனை மன துயரில் இருந்த அவனை கொண்டு போய் எதுக்காக அவங்களுடைய பவுனியால கொண்டு விட்ட? வா பேசும். வேற கேள்வி இருக்கு. நான் சொல்ல முடியாத பல விஷயம் இருக்கு பொதுவில் பேசக்கூடியது. வந்து பாரு. நீ ஒருக்கா நீ ரோசம் மானம் வெக்க மானம் நீ இருந்தா வந்து பாடுறா. மேல கூட்டிட்டு வா. ரகராமையை கூட்டிட்டு வா. நீயும் வா. கௌசல்யாவும் கூட்டிட்டு வா. நான் நேரம் வச்சு கேட்கறேன். எனக்கு கொஞ்சம் மூத்திரம் பெஞ்சு கொண்டு கேட்கறேன். கூட்டிட்டு வா. நீ கேட்கிற கேள்விடாண்டே கொண்ட அறுபடை நீ ஓடுவா. நீ முடிஞ்சா வந்து வர்றா. வந்து பாரு. நீ வந்து பாரு. நீ கொட்டல்ல ஒரு பொம்பளை புள்ள உனக்கு 24 மச்சு கூட பின்னாலுக்கு வெக்கம் இல்லை உனக்கு. அந்த தாய் தகப்பனுக்கு வெக்கம் இல்லை. 24 மச்சு பொம்பளை புள்ளியோட கொட்டல இருக்கிற எந்த பார்லமெண்ட் உறுப்பினர் 24 மச்சு ஒரு கல்யாணம் கட்ட புள்ளைய வச்சுக்கிறாங்க பின்னால முன்னாள்? யார் வச்சுக்கிறா? எங்க பார்லமெண்ட் வெள்ளவட்டி எப்படி கைக்க வந்துட்டேன்? வெள்ளவட்டியில இருந்த ஒழுக்கம் முன்னுட்ட இருக்காடா உன்னுட்ட? உன்னை டாப்போடாம வேற என்ன வைக்கிறேன் நாங்க? அதுக்குள்ள அவரை மன்னிப்பு கேட்பார். அமைஞ்ச வந்து நாங்கள் வாங்க சார் வாங்க சார் மன்னிப்பு கேட்போமா? அவரை மன்னிச்சு போட்டு அவர் வடக்கு மாகாண மக்களுக்கு போய் உதவி செய்ய போறாரு. கிளிப்ப
பா கோத்தாபாயா ஓர்க்கிறவன சிங்கள மக்களை அனுப்பிக்கணும். ஏன்னா அப்ப நானே சேர்ந்து கோத்தாபாயா அனுப்பினேன். இதுக்கு பாய் சொல்லுங்க யாராவது. அண்ணா ரக்ஷன் அண்ணா நிக்கிற அவருக்கு எடுக்கணும். என்ன இறக்கி கொடுங்க. வண்டி பரவசம் இறக்கி கொடுங்க. ஓகே ஓகே நீங்க நில வேணாம். ஓகே இல்ல இல்ல இடக்கிறக்கணும். வண்டி பரவசம் அடிச்சு இறக்குங்க. ஓகே நீங்க வாங்க, மேல வாங்க, பேசுவோம். அர்ஜுனா வாங்க, ஆனா கூட்டிட்டு வாங்க. அர்ஜுனா ராவராவை கூட்டிட்டு வாங்க. கண்ணா கேள்வி இருக்கு. அர்ஜுனா உங்களை லைவ்ல பார்த்து கொண்டு இருப்பானா இப்ப இதுல இருந்து அந்த கலோன்றது இல்ல 3 ஐடி பிளாக் போட்டுட்டேன். முடிஞ்சா வா மேல. கலோன்றது அவர் தான். வா மேல, வா மேல. உனக்கு அவருக்கு நெஞ்சில தைரியம் இல்ல. நெஞ்சில தைரியம் இல்ல. நெஞ்சில தைரியம் இருந்தா மேல லைவ்ல ஏறிப்பார். நான் சவளம் வந்து ஏறிப்பார் ஒரு நாள். அந்தியோட ஒட்டுமொத்த சனவனு கலைச்சு கலைச்சு அடிக்கிறா இல்லையான்னு பார். நீ முடிஞ்சா கௌசல்யா கூட்டி வந்து பாருதுக்கு இந்த லைனுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் விழுந்துட்டு தானே. அப்ப அந்த புள்ளி எல்லாத்தையும் தத்து எடுக்கிறேன்னு சொன்ன நீ இன்று வரையும் செய்த நீங்க அதுலயே அரைவாசி இன்றைக்கு விழுந்துட்டு மிச்ச கேள்வியும் இருக்கும். வாங்க மேல நான் எல்லாத்தையும் முடியல வச்சுக்கிறேன். அவர் வந்து பாராளுமன்றத்துல போய் அவட்ட விஷயத்தை கதைக்கிறார். உனக்கு கேட்கிற கேள்வியோட உன்ன மாதிரி நான் பொறுக்கியல் இனிமேல் இந்த தமிழ் மக்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. பாணி இந்த எனக்கு இந்த ஒட்டுக்குழுவளையும் இந்த அர்ஜுனா கண்டவனையும் ஒரு போதும் விட மாட்டேன். அதை விட எனக்கு நான் திருப்பம் சொல்றேன், அனுராக் குருதேசன் சிங்கள எம்பி மாதிரில எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்க நல்லவங்க, தன் மக்களுக்கு நல்லது செய்யறாங்க. ஆனா அந்த அனுராக வட மாநிலத்தில் உள்ள இந்த வீணா போன ஒட்டுக்குழு அமைச்சர் சந்திரசேகரன் உள்ளிட்டவங்களும் இருக்கக்கூடாது. அவன் மலையா மக்களுக்கு உண்மையானவனா இல்ல, வடக்கு மக்களுக்கு உண்மையானவன் இல்லை. அது பச்சை ஒந்தி உண்டாது. கதைக்க தெரியாது, பேச தெரியாது, என்ன பாயில பர்தன்னு தெரியாது. நீ பா மேல வந்து பார். முடிய சந்தோஷத்துக்கு நான் சவால் விடுறேன். முடிய வந்து பாருங்க இந்த லைனுக்கு ஒருக்கா. அவர் இங்க இருக்கிற கீரைக்கடை பேர்ல இருக்கிற இங்க ஒருத்தர் இருக்கிறாரല്ലോ லண்டன்ல. முடியா நீயும் வந்து வா. டாக்டரா என்னத்துக்கு டாக்டர் நான் பாக்குறேன். மாட்டு டாக்டரா இல்ல என்ன டாக்டர் பாக்குறேன். பா வந்து பார். கேட்கிறவர்களுக்கு பயில தந்துருப்போம். இவதானே பெரிய கொள்கை வகுப்பாளர்கள். இவ்வளவு உதவியில எடுத்துட்டு அந்த கடைசி நேரம் அந்த ஒரு 5-6 நாளைக்கு முன்னுக்கு எப்படி மாறினான். அதுதான் இவ்வளவு கண்டாலே சரியான கோவம் வந்து அந்த எப்படியெல்லாம் உதவியில எடுத்துட்டு எப்படி மாறுறான்னு தெரியல. என்ன மாதிரி சிலவங்க சொல்ல சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன்னு கேட்பாங்க. சோறே சாப்பிட்றான்னு மாதிரி தெரியல. அது அது வந்து சரியான மன்னிக்கை இல்லாத அப்படி இல்ல. கௌசல்யா அவ சிறுநீர் கழிவாவும் இவர் போய் அவ கழியா எடுப்ப ஆரம்பிச்சு. இது எப்படி கேவலமான என்ன சொல்ல வர சொல்லுங்க. அதுல சொல்ல அந்த உடைச்ச பேசுறேன். அதுல சொல்ல வந்து என்னண்டா அவர்கிட்ட சிறுநீரை நான் எடுக்கிறேன்னு சொன்னா அப்ப விஷயத்தை விளங்கி கொள்ளுன்னு சொல்ல வரேன். நான் தான் வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் எந்த வாயில நான் சொல்றேன். நான் ஒன்றும் சொல்ல வரேன். நான் அப்படி நான் சொல்ல வரையில. பட் அதோட சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா அப்ப இதுல விஷயத்தை விளங்கி கொள்ளும். அப்ப இதை கேட்டுக்கொண்டு பக்கத்துல பெக்க இழிச்சு கொண்டு தெரியுது. அவங்க நான் மணிமத லோக்கல் நான் கேட்ட கேள்விக்க பசுல தெரியாதவர் பசுல தெரியாது. அம்மணி கௌசல்யா முதலமைச்சர் வரப்போற என்ன கிழிக்க போறேன். அண்ணா அவர் அந்த சிறையில இருந்து வெளிவந்து மூன்றாவது நாள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யணும். அப்ப 3